அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில் எழுறதை பற்றி நாம் பேசியிருந்தோம். எவ்வளோக்களவு காலையில் சீக்கிரம் எழுறோமோ அவ்வளோக்களவு நல்லது, எவ்வளோக்களவு நைட்டில் சீக்கிரம் படுக்கிறோமோ அவ்வளோக்களவு நல்லது. இது எதுக்காக நாம் காலையில் சீக்கிரம் எழுணும், நைட்டில் சீக்கிரம் படுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதன் இந்த பிறவியில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்து வாழ்ந்து அடுத்த லெவலுக்கு போகணும். இறையை நோக்கி போகிறது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய எய்மே. பூமிக்கு நம்ம அதுக்காக தான் வந்தோமே. த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டு அட்டைன் த ஹோலி ஃபீட் ஆஃப் ஆல்மைட்டி காட் as much as possible, as early as possible. எவ்வளோக்குள்ள சீக்கிரம் அடைய முடியுமோ, எத்தனை பதவிகளை குறைச்சி, மினிமம் 7, மேக்ஸிமம் நிறைய இருக்குது. அந்த பதவிகளை அடையிறது தான் மனிதனுடைய நோக்கமே. நம்ம 1000 விளக்கம் சொன்னாலும் இதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய நோக்கம். அப்போ இதெல்லாம் அடையணும் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். எப்போ ஆனந்தமாக இதெல்லாம் இருக்க முடியும்? ஆரோக்கியம் இருந்தால் தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் வேணும். அடுத்தது செல்வம் வளம் வேணும். இந்த இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. செல்வ வளம் வேணும். இது ரெண்டும் இருந்தாலும் அன்பான உறவுகள் இருக்கணும். வீட்லேயும் சரி, வீட்டுக்கு வெளியும் சரி, ரெண்டுத்துலையுமே இருக்கணும். வீட்டுக்குள்ளேயும் அன்பு இருக்கணும், வீட்டுக்கு வெளியும் அன்பு இருக்கணும். சரி, இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனிதன் முழுமையை அடைய முடியும். அப்போ தான் அவன் அடுத்த லெவலுக்கு போவான். இது அடையிறதுக்கு இறைவன் சில விதிகள் வச்சிருக்கார். இந்த பிரபஞ்சத்தை நீங்களும் நானும் படிக்கல, இறைவன் படைச்சிருக்கான்னு வச்சுக்கோம். ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அது வேற சப்ஜெக்ட், அது இப்போ வேண்டாம். அது பிஹெச்டி சப்ஜெக்ட், இப்போ வேண்டாம். இறைவன் ஒன்று ஒத்து வச்சுக்குவோம், நாம் அவரால் படைக்கப்பட்டோம்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு நாட்டுக்குமே ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு சட்டம் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா. இந்தியாவுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு நாடுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. அந்த நாட்டில் என்ன சட்டம் போடுறாங்களோ அந்த சட்டத்தை மதித்தா நாம் ஒரு ஹானரபிள் சிட்டிசனாக இருப்போம். இல்லைன்னா நமக்கு தண்டனை உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு இல்லையா? அது நிறைய லாஸ் இருக்குது, நிறைய சட்டங்கள் இருக்குது, புது சட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பட் இறைவனுடைய சட்டத்தில் புது சட்டங்களாக வராது. உலகம் உருவான போது என்ன சட்டம் போட்டப்பட்டதோ அதே சட்டம் தான் கடைசி வரைக்கும். பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அதே சட்டம் தான். இந்த சட்டத்தெல்லாம் மாற்ற முடியாது, வயலேட் பண்ண முடியாது, காசு கொடுத்தெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது, ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண முடியாது. இங்கே நோ ரெக்கமெண்டேஷன்ஸ். அரசியல்வாதிகள்கிட்ட இப்போ காசு கொடுத்து எது வேணாலும் சாதிக்க முடியும். எல்லா நாடுகளையும் இந்தியா எல்லா நாடுகளையும் காசு கொடுத்து எது வேணாலும் மாற்ற முடியும். ஆனால் இங்கே பிரபஞ்ச சட்டத்தில் அப்படிலாம் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. கடவுள் நினச்சா கூட மாற்ற முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கார். அப்படி இறைவன் வச்ச சட்டத்தில் ஒன்று தான் நைட்டில் சீக்கிரம் படுக்கணும், காலைல சீக்கிரம் எழணுன்றது. கடவுள் ஏன் 12 மணி நேரம் இரவாகவும் 12 மணி நேரம் பகலாகவும் வச்சு படைச்சார்? பொதுவாக அது கண்ட்ரி கொஞ்சம் வித்தியாசப்படும். சூரியனுடைய அந்த உதய அஸ்தமன நேரம் கண்ட்ரி டு கண்ட்ரி வித்தியாசப்படும். அது சூரியன் சுழலுகின்ற அச்சு விகிதத்தை பொறுத்து அது சில விஷயங்கள மாறும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் ஒரு ஆவரேஜாக பிரச்சனை 12 ஹவர்ஸ் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஆவரேஜ் ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் மாறும் ஒரு கண்ட்ரி, அது வேறு. பகலெல்லாம் மனிதனை உடைக்கணும், இரவெல்லாம் மனிதன் ரெஸ்ட் எடுக்கணும். இறைவன் அப்படி தான் படைச்சிருக்கிறார். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. பகல்லாம் உழைக்கணும். மனிதன் எதுக்காக வந்தானோ அந்த பர்பஸை நிறைவேறதுக்காக சம்பாதிக்கிறது, மற்ற தொழில் செய்கிறது, மற்ற எல்லாமே அந்த 12 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸ் முழுக்க இரவு. சூரியன் அஸ்தமனமான பிறகு என்ன விஷயம் செய்யக்கூடாது, திருப்பி சூரிய உதயம் ஆன பிறகு என்ன செய்யணும். ஸோ இந்த 12 ஹவர்ஸ் விரிச்சிருக்காரு. இந்த மதங்களையும் வேதங்களையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக? ஸோ இந்த நைட்டு பறவைகள்லாம் பார்த்துக்கோங்க, விலங்குகள்லாம் பார்த்துக்கோங்க. 6 மணி ஆச்சுன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா அடங்கிடணும். அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் தான் அது ஏர்லி மார்னிங். பறவைகள் எடுத்துக்கோங்க, காகம் எடுத்துக்கோங்க, கோழி எடுத்துக்கோங்க. நம்மளோட என்ன சொல்லுவோம், நம்மளோட அறிவுகள் குறைவாக இருக்கிறது இல்லையா? நம்மளோட அறிவு குறைவாக இருக்குது. நம்ம தான் பெரிய லாட்டில் பக்கத்தால் சொல்லிட்டு இருக்கிறோம். 6 பிறவி வச்சுருக்குறோம், 6 அறிவு வச்சுருக்கிறோம். நம்ம தான் பெரிய ஆளுங்க, நம்மளை போகிற அறிவாரி யாரும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பறவைகள், காகம் மட்டும் எல்லாம் காலையில் விடிக்காலமே எழுப்பிடுவாங்க. கோழி கூவுதுன்னு வாங்க. என்னமோ நீங்கள் கோழி கட் பண்ணி சாப்பிட்றது தான் கற்றுட்டுருக்குறோம். அந்த கோழி கூவுறது யாருக்கும் நிறைய பேர் தெரியாது. கோழிக்கறி சாப்பிட்றது தெரிகிறோமே ஒழிய அது ஏன் கோழி காலையில் எழுது, காலையில் கோழி கூவுது அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. காலையில் 7 மணிக்கு எழுது. பறவைகள்லாம் பாருங்கள், எல்லாமே விடிகாலம் காலையில் எழுந்துடும். பகலில் பெரும்பாலும் தூங்காது.
இயற்கையை காப்பி அடிங்க, கடவுளை காப்பி அடிங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். கடவுளை காப்பி அடிங்கன்னு நிறைய விஷயம் இருக்குது. அது பின் வகுப்பில் சொல்லுவோம், அப்பப்போ சொல்லுவோம். இயற்கையை காப்பி அடிக்கணும், கடவுளையும் காப்பி அடிக்கணும். நம்ம அதை விட்டுடுவோம். எதை காப்பி அடிக்கக்கூடாதோ அதை மட்டும் கரெக்டாக காப்பி அடிச்சு லைஃப்பில் ஃபாலோ பண்ணும். ஸோ காலையில் எழணும், நைட்டில் தூங்கணும். இந்த 12 ஹவர்ஸ் கரெக்டு. நாம் என்ன பண்ணோம், அப்படி அப்படியே குறைச்சி 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 அட்லீஸ்ட்டு மாடர்ன் சயின்ஸில் ஒரு 8 ஹவர்ஸாக தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் முடிச்சுட்டுக்கலாம்னு கிடையாது. இப்போ தான் தூங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் நைட்டில் வந்து பிஃபோர் 9, 9 மணிக்கெல்லாம் நீங்கள் படுத்து 12 வரைக்கும் வச்சுங்களேன். இந்த டைமில் எவ்வளோ கூட, இன்னும் 3 கூட வச்சுக்கலாம். இந்த நைட்டில் என்ன டைமில் நீங்கள் தூங்குறீங்களோ, நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தூங்கினா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் இப்படி இப்படி சொல்லலாம். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இப்படி சொல்கிறேன். இப்போ பகலில் நீங்கள் 1 ஹவர் தூங்குறீங்க. ஆஃப்டர் சன்ரைஸ், 6 மணிக்கு மேலே நீங்கள் பகலில் தூங்குறீங்க. இன்னைக்கு 12 வரைக்கும் 1 மணிக்கும் தூங்குறாங்க. பகலில் நேரங்காலம் பார்க்காம தூங்கலாம் இருக்காங்க. அது இப்போ சாட்டர்டே சண்டே லீவா வேணா 10 12 வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. பெண் குழந்தை கூட அப்படி வளர்த்துறாங்க. அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆகாது? 12 வரைக்கும் குழந்தைய தாட்டு வச்சு தூங்க வச்சா, என் குழந்தைய செல்லமாக வளர்த்துறேன், என் குழந்தைய செல்லமாக வளர்த்துறேன். போகிற வீட்டில் அப்படி சூழ்நிலை இருக்குமா? ஆஹா, இல்லை. அப்புறம் 3ஆம் மாதம் டைவர்ஸ் போயிடுங்க, ஒரு வக்கீலை பிடிச்சிக்கிட்டு. இதான் நடக்குதுங்க. பண்பாட்டுக்கு பேர் போன தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டில் 70% ஆஃப் கேசஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டைவர்ஸ் கேசஸ். இது எதை காட்டுகிறது? தமிழ் பண்பாடு சிறந்தோங்கி உலகத்தையே வழிகாட்டுறதை காட்டுதா, கேடுகட்டு போயிட்டு இருக்கோன்னு காட்டுது. ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இருக்கோன்னு காட்டுது. வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. நம்மளா தமிழகன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வெக்கமாக இருக்குது. நீங்கள் எப்படி? எனக்கு வெக்கமாக இருக்குது. தமிழ்காரங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வெஸ்டர்ன் பீப்புளுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி ஒருத்தர் புருஷன், நாளைக்கு ஒரு புருஷன், நாளைக்கு ஒரு பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி அப்படின்னு போகிறவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கிளின்டன் ஒய்ஃப் ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்த போது, கிளின்டன் ஒய்ஃப் இங்கே வந்தபோது வந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்தியா விசிட் வந்தபோது அவர் அவங்க ஒய்ஃபு வந்துட்டு, ஹிலாரி கிளின்டன் நினைக்கிறேன், வந்துட்டு போன பிறகு அவங்க ஒரு கண்ட்ரியில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. இந்தியாவுக்கு போயிருந்தேன், என் ஹஸ்பண்டோட போயிருந்தேன், அங்கெல்லாம் உள்ளே போய் பார்த்தேன். நிறைய அவங்கெல்லாம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த ஃபார்முலாவோட ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்டோட அவங்களாம் வாழ்கிறாங்க. 1000 தான் கஷ்டம்னா கூட கணவனும் மனையும் சேர்ந்து வாழ்கிறாங்க. நாமெல்லாம் அந்த மாதிரி வாழ்றதுக்கு கற்றுக்கணும். நாமெல்லாம் அப்படி வாழலை. இதையெல்லாம் நம்ம வந்து மாற்றி நம்மளுடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கணும். ஒன்றா டைவர்ஸ் பண்ணிக்கணும், அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மீட்டிங்கில் பேசுகிறாங்க. இந்தியாவுக்கு வராங்க, பார்க்குறாங்க, இங்கே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஹைகோர்ட்டில் இப்படிலாம் நடக்குது, சென்னை ஹைகோர்ட்டில் 70% ஆஃப் த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக போக மாட்டாங்க நம்மளை. அவங்களுக்கு தெரியல நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டுன்னு தெரியல. ஏதோ கொஞ்சம் மேலோட்டம் பார்த்துக்கலாம், அது சொல்லிட்டாங்க. கேவலமாக போயிட்டுருக்கோம். இயற்கை விதிகளை மீறுகிறோம். அப்போ கடவுள் ஒரு சட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த கடவுள் சட்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். கடவுள் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை டீட்டெயில்ஸ் யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆடுது. ஏதோ மதங்களை சொல்லியிருக்காங்க, வேதங்களை சொல்லியிருக்காங்க, ஓகே ரைட், ஃபாலோ பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லது. நம்ம உயிரை விட்டு சொல்லிட்டு இருக்கோம், காலையில் எழணும், நைட்டில் படுக்கணும், இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் பற்றி போயிடுச்சுனாலே 1 இயர் கிளாஸ் எடுக்கலாம். நைட்டில் ஏன் சீக்கிரம் படுக்கணும், காலையில் ஏன் வந்து சீக்கிரம் எழணும் அப்படின்னு எழுதுனாவே, அந்த சப்ஜெக்டை பற்றி பேசினாலே 4 புக்கு வால்யூம் எழுதலாம். 1 இயர் கிளாஸ் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஆவரேஜாக வச்சுன்னா 1 இயர் கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளோ மேட்ரு இருக்கு. பகவான் பகவத்கீதை சொல்லியிருப்பாரு, மற்ற முறைகளே இருக்கும். ஒரு 3 விஷயமா பிரிக்கிறாங்க பொதுவாகவே. அது எல்லா விஷயங்களையும் வரும். சத்துவம், ரஜோ, தாமசம் சொல்லிட்டு 3 குணங்களாக பிரிக்கிறாங்க. இந்த 24 ஹவர்ஸ்லையும் 3ஆக பிரிக்கிறாங்க. சத்துவ நேரம், ரஜோ நேரம், தமோ நேரம் பிரிக்கிறாங்க. எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோமோ, அதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் கிடையாது. சயின்ஸ் தான் அது. தெரியல மக்களுக்கு. ராகு காலத்தில் போய் கல்யாணம் பண்ணால் ஆகாதா? ஆகும், நடக்கும். யமகண்டத்தில் போய் கல்யாணம் நடக்காதா? நடக்கும். திராவிட கழகக்காரங்களாம் செய்வாங்க. அது முன்னோர்கள் வந்து முட்டாளுங்க, நாங்கள் தான் அறிவில்லைங்க, ராகு காலத்தில் தான் கல்யாணம் பண்ண என்ன, யமகண்டம் தான் கல்யாணம் பண்ண என்ன, பண்ணுவாங்க, தப்பு இல்லை.
தப்பு இல்லை, அவனும் தப்பு இல்லை. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு எந்த ஆன்மீகவாதிகளும் இல்லை. இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் போல்டாக சொல்கிறாங்க யாரும் கிடையாது. ஏதோ அப்படியான்ட்டு காதில் வாங்க போயிட்டோம். அதுக்கு சயின்டிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. என்கிட்ட கேட்டால் நான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்தேன். அவங்க வாயை திறக்க முடியாது, மறுபிச்சு பேச முடியாது. அது எப்பேற்பட்ட தீக்கக்காராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஆன்சருக்கு பதில் பேச முடியாது. ஆதாரத்தோடு சொல்லுவேன். தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அவ்வளோதான். ஸோ அந்த காலையில் எழுறது நைட்டில் படுக்கிறது வந்து 3 வேலைகளாக பிரிக்கிறாங்க. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த 3 பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது சத்துவ குணம்ன்ற சில நேரங்கள் இருக்குது. அந்த சத்துவ குணம் வந்து பிரம்ம முகூர்த்தம், இந்த காலையில் 3 to 6 சத்துவ குணம் வருது. ரஜோகுணம் சில டைம் வருது, அதை பற்றி பின்னாடி பேசுவோம். தமோகுணம் சில டைம் வருது, அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இந்த 3 டைமில் வந்து சத்துவ டைம் வந்து மிகச்சிறந்த டைம். அப்போது அந்த மிகச்சிறந்த டைமில் நம்ம எழும்பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும். அதுதான் சுருக்கமாக சொன்னேன். நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் முதல்ல நைட்டில் படுத்துருங்க, காலைல சீக்கிரம் எழுங்க, அப்புறம் பேசிக்கலாம் மற்றெல்லாம். இப்போ அதுக்கு டைம் இல்லை, நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், போயிட்டே ஃபாலோ பண்ணிக்குவோம். அப்போ அதில் வந்து குழந்தை சகோதரர் போட்டிருக்காரு. வணக்கம் டாக்டர் சார், நீங்கள் சொன்னபடி முயற்சித்து இப்பொழுது நேராக தூங்கி எழுகின்றேன். ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது, சுண்ணாம்பு தடாமல் இருக்க முடியவில்லை. எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியும் அப்படியும் ஒன்று வெற்றி கொண்டேன். கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியும். படுக்கும் பொழுது மன்னிப்பு மனதிற்குள் கேட்டுவிட்டு இறைவனிடம் எப்படியாவது 4 மணிக்கு எழுப்பி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தூங்கி விடுவேன் சார். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து விடுகிறேன் சார். சந்தோஷம், நன்றி. இப்படி தான் முயற்சி பண்ணணும். முடியாதெல்லாம் கிடையாது. ஏன்னா உலகமே வந்து நைட்டில் லேட்டாக படுத்து காலையில் லேட்டாக எழுந்து, அது இப்போ பகலில் தூங்குற கல்ச்சர் வந்துட்ட பிறகு இந்த மாதிரி வர்றது வந்து அப்படியெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது, சாத்தியம்தான். சகோதர குழந்தைகளுக்கு நன்றி. ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற பாராட்டலாம். நீங்கள் முயற்சி பண்ணுங்க. எதுக்காக பண்ணணும்? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் செல்வ வளத்தோடு இருக்கணும், நீங்கள் நல்ல அன்பான உறவுகளோடு இருக்கணும். அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு கேஸுக்கும் விடிகாலை ஏற்றத்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ல முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் காலையில் ஏற்றத்துக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் நல்ல செல்வ செழிப்போட பண வசதியோடு இருக்கிறதுக்கும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கும் காலையில் ஏற்றத்துக்கும் என்ன சம்மந்தம்? பேசலாம். உங்களுக்கு உறவுகள் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கும் உங்களை சுற்றி வெளியே இருக்கிற ஆஃபீஸில், பிஸ்னஸில், சொசைட்டியில் வெளியே இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட அன்பாக இருக்கிறதுக்கும் நீங்கள் காலையில் எடுத்து ஒரு காரணமாக இருக்கிறது வந்து பின்னாடி ப்ரூவ் பண்ணி பேசும். இப்போ டைமில் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? இதில் திருப்பூர் கந்தசாமின்னு ஒரு சகோதரர் போட்டிருக்காரு, ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எப்பொழுது எழுந்தோம் என்பது முக்கியம் இல்லை, நம்மால் இன்று எத்தனை பேர்கள் வாழ்ந்தார்கள் என்பதே முக்கியம். எனக்கு தெரிந்த சிலர் வேலையின் நிமித்தம் இரவு 2 மணிக்கு மேல் உறங்கி நண்பகல் எழுவார்கள். சூப்பர். அதே நேரம் 20 ஏழை குடும்பங்களை தத்தெடுத்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதிகாலை எழுந்து நின்று இறைநாமம் உச்சரித்து தியானமெல்லாம் செய்வார்கள். ஆனால் அடுத்தவர்கள் வாழ்வில் குழி பறித்து விடுவார்கள். இதில் யார் வகைகள் என்று உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். we need to think out of the box போட்டிருக்காங்க. we need to think out of the box. கர்மா எனர்ஜி ஹீலிங்ல என்ன சொல்றோமோ எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயம் தான். கர்மா எனர்ஜி ஹீலிங்ல எந்த விஷயம் நாம சொன்னாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். அதனால தான் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல சொல்ற விஷயங்கள்லாம் கொஞ்ச நாள் ஏற்றுக்க முடியல, பார்க்க முடியல. ஸோ we need to think out of the box. கர்மா எனர்ஜில என்ன சொல்லிக் கொடுக்குமோ எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். சகோதரர் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண, இந்த பாக்ஸ் திங்க் பண்றாரு. இந்த பாக்ஸ் திங்க் பண்ணாதான் இந்த அறிவு இது போட்டிருக்காரு. இவர் வந்து இந்த குரூப்பு புதுசாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோக்களை பார்க்கல, பழைய கிளாஸஸ் இவர் அட்டன் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். பழைய வீடியோஸை பார்த்துருந்தால், பழைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தால் இந்த கமெண்ட் கொடுத்துருக்க மாட்டார். இந்த கமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. ஒரு பழமொழி உண்டு, ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரே ஒரு நாள் வேலை. இந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க.
ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. லொட்டுன்னு காலைல ஆரம்பித்தாங்க, நைட் 12 வரைக்கும் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னமும் முடிய ஒரு 6 மாதம் ஆகும் போல இருக்கு. 1 இயர் ஆகும் அந்த பில்டிங்கை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு. ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை. ஆமாம், காசாவில் போடுறாங்க இல்லையா? காசாவில் பார்ப்பீங்களா? மீடியாலாம் பார்ப்பீங்க. ஒரு குண்டு எப்பேற்பட்ட பில்டிங்லாம் போகுது. அது மாதிரி ஒரு குண்டு போட்டால் பில்டிங் ஓவர். எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை. அவன் அந்த பில்டிங்கை எப்படி கட்டியிருப்பான் காசார் பாருங்க. பார்ப்போம்ல, பாம்பு போடுறாங்க, அந்த அப்படியே பில்டிங் எல்லாம் சரியுது, எல்லாம் பார்க்குறோம் நாம். அப்போது பல நாள் வேலை. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பான் பாருங்க. சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறான், ஒரு வருஷமாக கட்டுறான், ஒன்றும் முடியல. ஒரே குண்டு போடும், ஒரு 5 மினிட்ஸில் நாட்டம் முடிஞ்சிடும். அதே மாதிரி காசாலையும் பாருங்க, ஒரு பாம்பு போடுறான், எல்லா பில்டிங்கும் அப்படியே ஊரே அடியுது, பார்க்குறோம். ஆக்குபவனுக்கு 14 வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. அப்போது இந்த காலையில் எழணும், நைட்டை சீக்கிரம் படுக்கணுன்றதுக்கு உயிரை விட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இவர் வந்து ஒரு பாம்பு போடுறாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் எல்லாம் தயவுசெய்து நல்லா சொல்லாதீங்க சார். ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணுங்க. பப்ளிக்கில், பொது வழியில் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அவனுடைய ப்ரஸ் அண்ட் கான்ஸ் பல வகையில் பார்த்து சொல்லணும். இங்கே நாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்காக எவ்வளோ வந்து பார்த்து எவிடன்ஸோட சொல்கிறேன் நான். இந்த மாதிரி தவறான வழிகள் வழிகாட்டாதீங்க, தப்பு அது. இதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்க? நீங்கள் இப்போ 20 பேர் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, நான் 2000 ப்ரூஃப் வச்சுருக்கேன். நீங்கள் 20 பேர் சொல்லியிருக்கீங்க, நான் 2000 ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஒரு கேஸ் பை கேஸ் எடுக்கலாமா, சொல்லலாமா? காலையில் எழுதுறதும் எவ்வளோ பெனிஃபிட் நடக்கும், நைட்டில் லேட்டாக படுக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட் தீமைகள் கிடைக்கும்ன்றது 2000 கேஸ் மேலே உங்களால் சொல்ல முடியும். சரியா? அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் தப்பாக சொல்லாதீங்க சார். சொல்கிறேன் வாங்க. எப்போது எழுதும் வந்து முக்கியம் இல்லை, பாக்கி எப்போ எழுதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மால் இன்று எத்தனை பேர்கள் வாழ்ந்தார்கள் என்பது முக்கியம். அது கரெக்டு தான். எனக்கு தெரிந்த சிலர் வேலையில் நிமித்தம் இரவு 2 மணிக்கு மேல் உறங்கி நண்பகல் எழுவார்கள். ஓகே. அதே நேரம் 20 ஏழை குடும்பத்தை தத்தெடுத்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். ரைட். 20 பேரை வந்து தத்தெடுத்து வாழ வச்சுருக்கிறாங்க. மாற்று கருத்து இல்லை. இந்த சப்ஜெக்டை முடிச்சிடுவோம், அடுத்த லைனுக்கு வர. இந்த தத்தெடுத்து வாழ வைத்து கொண்டார்கள் இல்லையா? எப்போ படுக்கிறாங்க? இரவு 2 மணிக்கு மேல் படுக்கிறாங்க, நண்பகல்லாம் தூங்குறாங்க. அவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க, அவங்க வயசை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், இவங்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும் லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அவங்கள வந்து சர்வே பண்ணுங்க. சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் சார், வெத்துப்பாத கைட் போட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி படுத்தா என்ன நோய்கள் வரும் நான் சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். வெத்துப்பாத கைட் போட்டு கொடுக்குறேன் சார். என்ன மாதிரி போல்டாக யாரும் சொல்ல முடியாது. இன்னென்ன நோய் வரும்னு சொல்கிறேன் நெசிஃபிக்காக. இந்த நோய்கள் வரும், இந்த நோய்கள் வரும், இந்த நோய்கள் வரும், இந்த சிம்டம்ஸ் வரும். இந்த நோய்களை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும், இந்த நோய்கள் டயக்னோஸ் பண்ண முடியாது. இதுக்கு என்ன காரணம் தெரியாது. நீங்கள் எந்த அமெரிக்காவுக்கு போனாலும் உங்களால் அதை வந்து காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ட்ரிக்ஸ் கொடுக்குறேன், குறைஞ்சபட்சம் 15 வியாதிகள் கொடுக்குறேன். இது வருதா இல்லையா சேலஞ்ச் பண்ணுங்க சார். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு, இப்போ வேண்டாம், இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு என்ன வரும்னு சொல்லி கொடுக்குறேன் நான். கம்பேர் பண்ணி பாருங்கள், வருதா வரலையான்னு கேளுங்க. அப்போ இப்போ வந்து 20 குடும்பத்தை எடுத்து செய்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? அவர் சம்பாரிச்சு காசு அவருக்கே செலவு பண்ணணும். அவர் சம்பாரிச்சு காசு அவருக்கே செலவு பண்ணணும். அவருக்கே பணம் பத்தாது. அவரே ஹாஸ்பிட்டலாக போகணும், அவரே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவரே சர்ஜரி பண்ணிக்கணும். அப்போ அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுப்பாரு? அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுப்பாரு? இதை இப்போ பேசுகிறீங்க, ஃப்யூச்சரை மைண்டை வச்சு பேசுங்க. ஒரு 10 இயர்ஸில் என்ன நடக்கும், 15 இயர்ஸ் என்ன நடக்கும், 20 இயர்ஸ் என்ன நடக்கும், நான் 100 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுக்குறேன். அவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க, வயசை நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத அங்கே என்ன டிசீஸ் வரும்னு எழுதி கொடுக்குறேன். கம்பேர் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் என்ன பிரச்சனை வரும்னு எழுதி கொடுக்குறேன். நாட் ஒன்லி டிசீஸ் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும், அவர் சொசைட்டியில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எழுதி கொடுக்குறேன். இதெல்லாம் கரெக்டான ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணியிருக்கேன். நான் 25 இயர்ஸாக ரீசர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அவங்கள. இப்போ சர்வீஸ் பண்ணுறாரு இல்லையா ஒரு ஸ்டேஜில், ஐயா போதும், எனக்கே பணம் பத்தலை, என் வருமானம் எனக்கு பத்தலை, நானே பேஷண்ட் ஆகிட்டேன், என்னை பார்த்துக்கே எனக்கு செலவாக இருக்குது, நான் எங்கே உங்களுக்கு பண்ணுறேன், இதெல்லாம் கை விட்டுடுவார். சத்தியமாக பண்ணுவார். எழுதி வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட் இந்த டைம் போட்டு டாக்டர் உங்கள் கிளாஸில் சொன்னாங்க, எழுதி வச்சு இது கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள், பேசுவோம். தப்பாக வழிகாட்டாதீங்க சார், தப்பு சார். சிலர் அதிகாலை எழுந்து இறைநாமம் உச்சரித்து தியானமெல்லாம் செய்வார்கள், ஆனால் அடுத்தவர்கள் வாழ்வில் குழி பறித்து விடுவார்கள். நான் மறுக்கல, உண்மைதான். ஆனாலும்
நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆத்மா வந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு வருது. அதையும் நீங்களே பல முறை சொல்லியிருக்கிறீங்க. சில பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு நாம போறோம். அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மமுகத்தில் எழும்போது அவர் தப்பு செய்கிறார், உண்மை. ஆனா அந்த தப்பு செய்யும் போது அந்த தப்பை தவறு என்று உணர்ந்து இதை நம்ம செஞ்சிட்டோம் தப்பு அப்படின்னு சொல்லி பரிகாரம் செய்யக்கூடிய அந்த சத்துவ குணம் அவருக்கு வரும். நீங்க சொல்ற கருத்து சரி. ஆனா பின்னாடி என்ன நடக்கும்ன்றதை நீங்க பார்க்கணும். நீங்க இதை மட்டுமே பாக்குறீங்க, நான் அதை பார்க்கல. எல்லா ஆங்கிளையும் பார்க்கணும், எல்லா டைமென்ஷன்லையும் பார்க்கணும். நீங்க பார்க்குற ஒரு டைமென்ஷன்ல பாக்குறீங்க, நான் மல்டி டைமென்ஷன் பார்க்குறேன். உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க சிங்கிள் டைமென்ஷன்ல பாக்குறீங்க, நான் மல்டி டைமென்ஷன் பார்க்குறேன். மல்டி டைமென்ஷன் பார்க்கும் பொழுது என்ன அவர் செய்யறாரு தான், தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் விரைவில் அவர் நாம செய்யற தப்பு அப்படின்றத நீங்க அடுத்தது நான் ஒரு கோட் கொடுக்குறேன். நீங்க சொல்ற அந்த முருகனே அவர் உணர்த்துவார். அந்த முருகன் உணர்த்துவாரு, அந்த தப்பை உணருவாரு, அதுக்கு பரிகாரம் செய்வாரு, வந்துடுவார். சரி, அப்ப வந்து அவர் சர்வீஸ் பண்றாரு. இவர் ஒரு நோயாளிகளாக சத்தியமா மாறுவார்கள். இப்போ இந்த நண்பகல் வரைக்கும் தூங்குறாங்க, நைட் 2 மணிக்கு படுக்கிறாங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் 15 டிசீஸ் கொடுக்குறேன், குறைஞ்சபட்சம் 15 கொடுக்குறேன். இது சத்தியமா இருக்க இல்லை, நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. அது இல்லைன்னா அதுக்கு நான் என்ன சொன்னா கட்டு போயிடுறேன். சேனல் பண்ணி கொடுக்குறேன் சார். இறை நாமம் உச்சரித்து தியானம் எல்லாம் செய்வார்கள், ரைட்டு, ஓகே. அடுத்த வழி குடிபறித்து விடுது. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தான் குடிபறிக்கிறாங்க. கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி கடவுளை நம்ப வச்சு கடவுளை பற்றியே பேசுகிறாங்களே, அவங்களும் தான் செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம பப்ளிக்கில் பேச வேண்டாம். ஆனால் இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் விரைவில் கொடுக்கப்படும். இது திருந்துவதற்கான சூழ்நிலை விரைவில் கொடுக்கப்படும். காலையில் 7 மணி பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நான் நிறைய டைம் சொல்லுவேன், தானம் பண்ணுறீங்க, தர்மம் பண்ணுறீங்க, ஃப்ராடு பண்ணுறோம், ஏமாத்துறோம், கோல்மால் பண்ணுறோம், அத்தனையும் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி ரூபா ஒருத்தனை ஏமாத்துறோம், 1 லட்ச ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணுறோம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், 10 கோடி ரூபாய்க்கு உன்னால பாசிட்டிவ் குட்கர்மா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 10 கோடி ரூபா வந்து ஃப்ராடு பண்ணியிருக்கிறோம், அது குட்கர்மா கிடையாது, பேட் கர்மா தான் கிடைக்கும். 10 கோடி ரூபா ஒருத்தனை ஏமாத்தி இருக்கிறோம், பேட் கர்மா தான் கிடைக்கும், அங்கே குட்கர்மாலாம் கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் 10 கோடி ரூபாய் நான் ஏமாத்திட்டேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி உண்டியில் போய் 1 லேக் போடுறாரு. 10 கோடி ரூபாய் நான் வந்து ஏமாத்திட்டேன், நீ என்னை கண்டுக்காத, நான் வந்து உனக்கு 1 லேக் வந்து திருப்பதி உண்டியில் போகிறேன், கண்டுக்காதேன்னு போடுறாரு. அப்போது 2,000 ஓகே ரைட், நான் பர்மிஷன் கொடுத்துறமான்னு வரேன். இப்படி தான் தெரியாமல் போய் திருப்பதி பணத்தை கொட்டுக்கிறாங்க. இப்படிதான் கோயிலில் போய் உண்டியில் போடணும். பணம் போடுறது, கோயிலில் பணம் போடுறது எல்லாமே 95% பக்தியினால இல்லை, லஞ்சம். சாமி கொடுக்குற லஞ்சம், பிரைபரி. இதை கண்டுக்காத, இதை உற்று, இதை செஞ்சு கொடுத்துரு, இதை பண்ணிடுன்னு சாமி கொடுக்குற லஞ்சம், பிரைபரி. 100% பிரைபரி. 95% உண்டியில் என்ன விடுதோ எல்லாமே அதுதான். மிச்சம் 5% தான் வேற சப்ஜெக்ட். அப்போ நான் வந்து 10 கோடி ரூபாய் ஏமாத்திட்டேன், 1 லட்சம் டொனேஷன் போட்டேன், எங்க உண்டியில், திருப்பதி உண்டியில் போட்டேன். 1 லட்ச ரூபாய்க்கு நான் கொடுக்கறமா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும், அதில் மாற்று கருத்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் 10 கோடி ரூபாய் ஏமாத்துக்கணும் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். இவன் தெரியாமல் நினச்சிக்கிறான், நம்ம கொடுத்தா கண்டுக்க மாட்டார், எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும். அப்போ நண்பகல் வந்து அவர் வரைக்கும் தூங்குறாங்க, அதுக்கு என்ன நோய்கள் பிரச்சனை வருமோ அது வரும். பிற்காலத்தில் இவர்களே இந்த 20 குடும்பம் தத்தெடுத்து வளர்த்துறாங்க இல்லையா, என்னால் முடியல சாமி, எனக்கே 10 காசு, நானே நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்குவாங்க. அப்புறம் எப்படி தத்து கொடுப்பார், அப்புறம் எப்படி செய்வார். அப்போ அவர் நைட்டில் சீக்கிரம் படுத்து காலையில் சீக்கிரம் வந்தார்னா நிறைய பேருக்கு செய்வார். அது தொடரும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அடுத்தது இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, பொய் பேசுறாங்க இருக்கிறாங்க. ஆனால் அதை பக்குவப்படுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பக்குவப்பட்டு அந்த லெவலிருந்து வந்துடுவாங்க. ஆனால் இது நீங்கள் ஒரு ஆங்கிள் இவன் பார்த்து, ஐயோ அவன் காலையில் இடம்னா ஃப்ராட் பண்ணுறான், ஏமாத்துறான், கோல்மால் பண்ணுறான், இவன் பாரு உத்தமனாக்குறான் அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. ஒரு இதை பார்த்துட்டு சொல்லிடாதீங்க. அடுத்து இன்னொன்று போட்டிருக்கீங்க, தன்னை நம்பியவர்களை வாழ வைக்கவும், தன் குடும்ப உறவுகளை வாழ வைக்கவும், இந்த சமுதாயத்தார் கைவிடப்பட்டவர்களை வாழ வைக்கவும், தனது முதுகெலும்பு தேய தனது ஆசாபாசங்களை ஒதுக்கிவிட்டு அறவழியில் பொருள் ஈட்டும் ஒருவன் அதிகாலையில் எழாவிட்டாலும் 7 உலகிலும் இவனுக்கு மேல் ஒரு யோகி இருப்பதாக நான் அறிந்திருக்கவில்லை. தன்னை நம்பியவர்களை வாழ வைக்கவும். சார் யாரையும் நம்பி இல்லை சார், அதெல்லாம் சும்மா நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். யாரையும் நம்பலை, யாரையும் நம்ம நம்பிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க கர்மாவை வாங்கிக்குவாங்க, எல்லாம் அவங்கவுங்க கர்மாவோட வாழ வந்தவங்க தான். யாரையும் நான் காப்பாற்றுறேன், நான் தூக்குறேன்லாம் ஒன்றும் கிடையாது.
அதுக்கு நிறைய பழமொழி இருக்கு, இப்ப டைம் இல்லை. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், எவரவர் குதவிலர். அது ஒரு பாட்டு வரும். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஒரு வீட்டில் குடும்ப உறவுகளில் கூட அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அப்பா ஒரு வினையில வந்திருப்பார், அம்மா ஒரு வினையில வந்திருப்பாங்க, மகன் ஒரு வினையில வந்திருப்பார், மகள் ஒரு வினையில வந்திருப்பார், உங்க பேரம்பேத்தியும் ஒரு வினையில வந்திருப்பாங்க, உங்க மனைவி ஒரு வினையில வந்திருப்பாங்க, எல்லாரும் ஒரு வினையில, இன்க்ளூடிங் திருப்பதி கந்தசாமி சகோதரர் கூட. உங்க ஃபேமிலியில கூட அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். உங்க வினைப்படி இல்லை, ஒருத்தரும் ஒரு வினையில வந்திருப்பாங்க. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், எவர் எவர் குதவிலர். யார் யாருக்கு உதவ முடியும், உதவ முடியாதுன்றாங்க. எவர் எவர் குதவிலர், யாரும் யாருக்கும் உதவ முடியாது அப்படின்றாங்க. நாம் நினைக்கிறோம், ஐயோ நான் உதவுறேன், நான் செய்யறேன், நான் பண்றேன். நோ நோ நோ. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு இருக்காங்க. இந்த குரூப்ல ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, பார்க்குறாங்க, கன்சல்டேஷன் கொடுக்குறேன், அட்வைஸ் கொடுக்குறேன், கிளாஸ் எடுக்கிறேன், அதனால அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது என்னுடைய கர்மா கிடையாது, அவங்களுடைய கர்மா. அவங்க சுகப்படணுன்ற அமைப்பு வரும்போது இங்க வராங்க. நம்ம சொல்றோம், அதை கேட்குறாங்க, லைஃப்ல அப்ளை பண்ணாங்க, சுகப்படுவாங்க. கஷ்டப்படணும்னு அமைப்பு இருக்கு, இங்க வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க இந்த பிறவியில் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த பாடங்களை கத்துக்கிட்ட பிறகு வெளியே போயிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அல்லது இந்த பிறவியில் கொஞ்சம் வாங்கிக்கணும், அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுக்கணும், இன்னும் அடுத்தடுத்து பல பேருக்கு அடி ஓத்த வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் ஒரு 20 பிறகு 30 பிறகு கடிச்ச பிறகு அந்த ஒரு பக்குவத்துக்கு வரணும் போது இதில் விதை விதைக்கிறோம். நம்ம விதை விதைக்கிறோம். விதைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்போ விதைக்கிறோம். அப்போ இங்கே வருவாங்க, கேட்டுக்குவாங்க, விஷயத்தை கேட்டுக்குவாங்க, ஓகே அப்படியே ரைட்டு கேட்டுக்குவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. நஷ்டம் அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை. அப்போது அடுத்த பிறவிகளை கொஞ்சமாக நம்ம விதை போட்டிருக்கோம். இன்னும் பல பிறவிகளை அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பக்குவத்துக்கு வருவாங்க. ஸோ அவரவர் வினை வழி தான் இங்கே வராங்க, என் வினை வழி கிடையாது. இங்கே எனக்கு சொல்ல வேண்டிய என்னுடைய வேலை, கர்மாவை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களுக்கு புரிய வச்சு அவங்கள கடை தேற்றி கொடுக்கணும். இது என்னுடைய வேலை, என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் அதான். டாக்டர் இளங்கோவை இந்த பூமியில் படைத்ததற்கான காரணம் என்ன? நீ போ, கர்மாவை பற்றி சொல்லு, கர்மா பற்றி விளக்கத்தை சொல்லு, மக்களுக்கு புரிய வை, மக்களுக்கு கர்மாவை பற்றி சொல்லி அவங்கள அப்ளை பண்ணி விடு. என்னுடைய நோக்கம் அதுதான், இந்த பிறையோடைய நோக்கம் அதுதான். நான் அந்த வேலையை செய்கிறேன், என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்யறேன், நான் செய்கிறேன். ஓகே. அப்போ அவரவர் வினை வழி தான் அவங்க பேர் வராங்க. இப்போ என் கிளாஸில் 54 பேர் இருக்காங்க, 54 பேரும் அவரவர் வினை வழி தான் வந்திருக்காங்க. சோசியல் மீடியா எத்தனை பேர் கேட்பாங்க, அத்தனை பேர் அவர்கள் வினை வழி தான் வராங்க. எவரவருக்கு நான் உதவுனா சொல்ல முடியாது, அது சும்மா நாம் நினச்சிக்கிறோம், நான் எல்லாம் உதவுவேன். அவரவர் வினை வழி அவரவர் வராங்க சார். சரியா? தன்னை நம்பியர்களை நாம் வாழ வைக்கிறது நாம் நினச்சிக்கிறோம், அப்படி நான் தான் வாழ வைக்கிறேன், என்ன விட்டா யாரும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. தன் குடும்பங்களை வாழ வைக்கும், சரி ஓகே வாழ வைக்கும். சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்களை வாழ வைக்கும், சமுதாயத்தில் கைவிடப்பட்டவங்க. சமுதாயத்தில் ஏன் கைவிடப்பட்டாங்க தெரியுமா? சமுதாயத்தில் ஏன் கைவிடப்படுகிறார் அப்படி சொல்லுவோம். ஐயோ பாவம் சமுதாயம் கைவிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம், அவர்கள் ஏன் கைவிடப்படுகிறார்கள்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே போய் அவங்க பாஸ்ட் லைஃப் ஹிஸ்டரி பார்த்துருக்கீங்களா? அவர்கள் ஏன் கைவிடப்படுகிறார்கள், கைவிடப்பட்டவர்கள் நம்ம சொல்றோம், அவங்க என்னென்ன அக்கப்போர் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கடவுள் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார், கடவுள் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார், சரியா சொல்லுவார், சரியா பண்ணும். அவருடைய இதில் எதுவுமே தப்பு கிடையாது. கஷ்டப்படுறான்னு சொல்றாங்க, கஷ்டப்படுறது சரியான காரணங்கள் பக்கவா இருக்கும், நீங்க அப்ஜெக்ஷனே பண்ண முடியாது. காரணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கணும், அவ்வளவுதான். ஐயோ பாவம்ன்றோம், ஐயோ பாவம்ன்றோம். பாவம்னா என்ன? நம்மளே அறியாம வரும் பாருங்க. ஐயோ பாவம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஐயோ பாவம், அடப்பாவம், அப்படியா அப்படின்னு பாவத்தை செய்திருக்கிறார். அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஐயோ பாவம், பாவம் செஞ்சிருக்கோம், நமக்கு தெரியல, அதை ரெக்டிஃபை பண்ண தான் இங்க வந்திருக்கோம். சரியா? சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், முத்திர குத்துறோம். ஏன் கைவிடப்பட்டார்கள் ஒரு ஹிஸ்டரி எடுத்து ரீசர்ச் பண்ணி பாருங்க, கிளைவான்ஸில் போய் பாருங்க, ஆகாஷை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சும்மா இல்லை, நாம் சொல்றோம் ஐயோ கைவிடப்பட்டோம், அழுறோம், ரைட் ஓகே. நம்ம எத்தனை பேர் அழக வச்சுக்கோம் தெரியாது, ஐயோ பாவம் அழுறாங்களே அப்படின்னு கண்ணீர் வெடிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நாம எத்தனை பேர் அட வச்சிருக்கோம், 100 மடங்கு அவங்க அட வச்சிருக்கோம். அது நம்ம ஒரு பங்காக அழுது அதை அந்த அந்த வேதனையை புரிஞ்சுக்கோன்னு தான் கடவுள் கொடுக்குறார். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்மவிதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். அழுறோன்னு நாங்கள் நினைக்கிறீங்க, நாம பார்க்குறோம் ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே, இவன் எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்தா அவங்களுக்கு தெரியல. நீங்க பார்க்குற டைமென்ஷன் வேற, நான் பார்க்குற டைமென்ஷன் வேற, கடவுள் பார்க்குற டைமென்ஷன் வேற, இறைவன் பார்க்குற டைமென்ஷன் நம்ம பார்க்குற டைமென்ஷன் வேற.
அப்போ இறைவன் பார்க்குற டைமென்ஷன் பார்க்கறதுனால அவர் கரெக்டாக தான் கொடுக்குறாரு, தப்பு பண்ண மாட்டார். அவர் வந்து பாரபட்சம் பார்க்கறது இல்லை. சமுதாயத்தை கைவிடப்பட வாழ வைக்கவும் தனது முதுகெலும்பு தேய தனது ஆசாபாசங்களை ஒதுக்கிவிட்டு தனது ஆசாபாசங்களை ஒதுக்கிவிட்டு சார், ஆசாபாசங்களை ஒதுக்கி விடணுன்றது எந்த மதமே சொல்லலை சார். தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க சார். ஆசாபாசங்களை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. எந்த மதம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம தப்பா புரிஞ்சுட்டு கடவுளை குறை சொல்றோம். ஆசாபாசங்களை விட்டு விடுன்னு சொல்லல, ஆசாபாசங்களை சரியாக புரிந்து கொள்ளுன்னு சொல்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆசாபாசங்களை என்ன, மனைவியை விரும்ப வேண்டாம், குழந்தைகளை விரும்ப வேண்டாம், சொந்தக்காரங்க விரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆசாபாசம் ரொம்ப பெரிய தப்பு. இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தனது முதுகெலும்பு தேய அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறாரா என்ன கடவுள்? இல்லை சார். தனது முதுகெலும்பு தேய தனது ஆசாபாசங்களை ஒதுக்கி விட்டு அப்படிலாம் சொல்லலை. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கும். உலகத்துல என்னென்ன இன்பங்கள் கடவுள் கொடுத்துருக்காங்க அத்தனை என்ஜாய் பண்ணுங்க. கடவுள் வேணான்னு சொல்லு, நம்ம சந்தோஷமாக தான் கொடுத்துருக்கிறாரு. உலகத்துல என்னென்ன இன்பங்கள் நினைக்கிறீங்க எல்லா இன்பத்தையும் அனுபவிங்க. தண்ணி அடிக்கிறது, பீடி சிகரெட் பிடிக்கிற தவிர. அதுக்காக டாக்டர் சொல்லிட்டாருன்ட்டு பாருக்கு போயிடாதீங்க. அதுக்காக டாக்டர் சொல்லிட்டாங்க குப்பு குப்புன்னு இழுக்காதீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு இன்பம் இழுக்க இன்பம் சொல்லி இழுக்கக்கூடாது. தப்பா புரிஞ்சிக்கூடாது. நம்ம மக்கள் சில பேர் தப்பா இப்போ நீங்கள் எப்படி தப்பா புரிஞ்சுட்டீங்க அதே மாதிரி தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமா இழுக்க இன்பம்னு சொல்லி இழுக்கக்கூடாது. குடிக்க இன்பம் பாரில் போய் குடிக்கக்கூடாது. சரியா? சாப்பாடு இன்னும் சொல்லி போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. இது தப்பு. இந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது, பீடி சிகரெட் யூஸ் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது, இதை பற்றி இதெல்லாம் இங்கே இன்பம்னு நினச்சிக்கிறாதீங்க. இதை தவிர மற்ற இன்பங்கள் இருக்கு. அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சித்தர்கள் அனைவரும் குடும்பஸ்தர்கள் தான். சித்தர்கள் எல்லாருமே யாரும் பேச்சுலர்ஸ் கிடையாது. எல்லா சித்தர்களுமே யாருமே பேச்சுலர்ஸ் கிடையாது. யாரும் சன்னியாசிகள் கிடையாது. யாரும் பிரம்மச்சாரிகள் கிடையாது. எல்லாமே மனைவி மக்களோட வாழ்ந்து குடும்ப இன்பத்தை அனுபவிச்சவங்க தான். குடும்பத்தை பார்த்தவங்க தான், குடும்பத்தை இருந்தவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா இன்பங்களையும் எல்லா விஷயத்தையும் நல்லா அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு வாழ்ந்தா இறைவன் சொல்றார். முதுகெலும்பு தேயிற மாதிரி தன் ஆசாபாசம் ஒதுக்கணும் அவசியமே கிடையாது. தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் சார். கடவுளே நம்ம தப்பா சொல்றோம், தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். மிஸ்டேக் இஸ் இன் அவர் சைட், நாட் இன் அல்மைட்டி காட் சைட். புரிஞ்சுக்கோங்க. அறவழியில் பொருள் ஈட்டும் ஒருவன். அப்போ அறவழியில் பொருள் ஈட்டுறதுக்கு இதெல்லாம் டெபினேஷனா? தனது முதுகெலும்பு தேய தனது ஆசாபாசங்களை ஒதுக்கி விட்டு அறவழியில் பொருள் ஈட்டும் ஒருவன். அப்படிலாம் அறவழியில் பொருள் ஈட்டுன்னு அவசியமே கிடையாது. நம்ம தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கரெக்டா இறைவனுடைய விதிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும் சார். இறைவன் சொன்ன விதிகளை ஃபாலோ பண்ணுங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். நான் பல வகுப்புல சொல்லியிருக்கேன், பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பணத்தை தேடி நாம போடுறோமா, பணம் நம்மளை தேடி வருமா? 99% பீப்புள் ஸ்ட்ரகிளிங் ஃபார் மணி. பணத்தை தேடி ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கான், பணம் வந்து சேருது. 1% ஆஃப் பீப்புள் பணம் அவங்களே தேடி வருது. 1% ஆஃப் த பீப்புள் பணம் அவங்களே தேடி வருது. நீங்கள் இந்த 1%க்கு வாங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுற, ஆனால் எனக்கு வரணும்னு வாங்க, அது யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம், பணம் உங்களே தேடி வரும். நீங்கள் இப்படியே பழகிட்டனால நம்ம பணம் சேர்றது கஷ்டம், முதுகெலும்பு தேயிற மாதிரி உடச்சி ஆசாபாசம் விட்டுட்டு சமைச்சுவாங்க. இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. ஆசாபாசத்தோடையே இருக்கலாம், ஆசாபாசத்தோடையே வாழலாம். கடவுள் சொன்ன விதிகளை ஃபாலோ பண்ணா பணம் உங்களை தேடி வரும் சார். ஃபைனான்ஸ் ஸ்கேர்சிட்டின்னு கிடையாது, வாழ்க்கையில் வராது. ஒருத்தருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது, பொருளாதார நெருக்கடி இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எங்கேயோ கடவுளுடைய எண்ணத்துக்கு மாறாக, கடவுளுடைய விதிக்கு மாறாக நாம் எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். பணம் தாராளமாக இருக்குது, பணம் ஃப்ளோ தாராளமாக இருக்குது, நான் யாருக்கும் கடன் படலை, கடன் இல்லை அப்படின்னா அப்போ தான் நம்ம இறைவனுடைய விதியை கரெக்டாக ஃபாலோ பண்ண அர்த்தம். நாம் எங்கே தப்பு பண்ணணும், எங்கே தப்பு பண்ணிக்கோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணால் போகுது சார். பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். நான் அந்த கஷ்டப்பட்டு வேர்டை யூஸ் பண்ண வேணாம் அடிக்கடி சொல்லுவேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். கஷ்டம் நான் பட தேவையில்லை. நம்ம சொல்லி தப்பாகவே பேசி தப்பாக வளர்ந்துட்டோம். இது வரைக்கும் தவறாக வளர்க்கப்பட்டிருக்கிறோம், தவறாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். கஷ்டம்ன்ற வேர்டு எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. நான் கஷ்டப்பட்டு படித்தேன் இல்லை, ஹாப்பியாக படிக்கணும். கஷ்டப்பட்டு படித்தேன், கஷ்டப்பட்டு படி சொல்லாதீங்க, தப்பு அது. கஷ்டப்பட்டு படித்தாதான் நல்லா இருக்க முடியும்.
அப்படிலாம் சொல்லாது. கஷ்டம்ன்ற வேர்ட் தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ணாது. அதுவும் மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு கர்நாடகின்னு ஃபாலோ பண்ணும், தயவுசெய்து யூஸ் பண்ணாது. மற்றவங்களோட போட்டு நீங்களா ஃபாலோ பண்ணும் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு நான் வளர்த்தனேன், கஷ்டப்பட்டு படித்தேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அந்த கஷ்டப்பட்டுன்னு உழைக்காதீங்க. அந்த சொல்லாதீங்க. அந்த உழைப்பே வரக்கூடாது, பேச்சே வரக்கூடாது. எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. கஷ்டமே படாமல் ஈஸியாக வரணும். கடவுளுடைய நோக்கம் விருப்பம் அதுதான். உங்களை கஷ்டப்படணும்னு எதுவுமே சொல்லலை. நீங்கள் தப்பாக வகையெல்லாம் பண்ணுறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், முருகரை பற்றி வழிபாடுகளை பற்றி நான் அடிக்கடி வருமாட்ட சொல்லுவேன். எந்த முருகரும் நேரில் வந்து எனக்கு அளவு குத்திக்கோ, முதுகில் குத்திக்கோ, அங்கே குத்திக்கோ, இங்கே குத்திக்கோன்னு சொல்லவே இல்லை. எந்த கடவுளும் என்னை இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 days 15 days முன்னாடி கூட பேசினேன்னு நினைக்கிறேன். முருகன் கோயில்களில் முருகன் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் இந்த அடகு குத்திக்கிறது, இங்கே குத்திக்கிறது, அங்கே குத்திக்கிறது, தொங்குறது, நடக்கிறது, மிதக்கிறது, கண்ட இடத்துலலாம் குத்திக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கோயிலில் நிறைய நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கூட சிறு வயதில் எங்கள் ஊரில் வந்து முருகர் கோயிலில் இந்த மாதிரி தான் ஓரில் கட்டி இழுத்து வந்து இறந்துட்டான்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். 2-3 வருஷம் அந்த மாதிரி விட்டுட்டாங்களாம். அதுக்கு பிறகு அந்த முருகர் கோயில் ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர், அதனால வரல, பெரிய வரல, அது எப்படியும் 500-600 கிலோ இடம் இருக்கும். அதுக்கு ஒரு ஆக்சஸ் மாதிரி ஒரு இதை போட்டு, அதை போட்டு முதுகில் ஒரு இதை குத்தி அதை இழுத்துட்டு வருவார். ஓரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசாக இருக்கும் பார்த்துருக்கேன். முருகர் கோயில் விசேஷத்தில் கடைசி நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள் ஃபெஸ்டிவலில் இழுத்துட்டு வருவார். அதான் 5 கிலோமீட்டர் பக்கம் சுற்றிட்டு வருவார். அவர் வேண்டுவார், இங்கே குத்தி, இங்கே குத்தி, இங்கே குத்தி, அங்கே கண்ட இடத்துலாம் குத்திருப்பாங்க. குத்திட்டு அது முதுகில் வந்து ஒரு 2 கொக்கி மாதிரி போட்டு அந்த முதுகு தோல் இருக்கு இல்லையா, அதை தொட்டு அதை அப்படியே சுற்றிட்டு வருவார். 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வருவார். பிடிச்சிட்டு அந்த முருகர் கோயிலில் ஆரம்பித்து முருகர் கோயில் முடிப்போம். நான் ரீசெண்டாக ஒரு கிளாஸுக்குள்ள சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அம்மா கூட சொல்லிட்டு இந்த மாதிரி விதாரமாக குத்தும்போது அவர் இறந்துட்டார். அப்புறம் அதுக்கு 2-3 வருஷம் அந்த பழக்கம் விட்டு திருப்பி அது மாதிரி திருப்பி அது பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கடவுள் வந்து, அதுவும் முருகர் கோயிலில் இந்த மாதிரி நிறைய நடக்கும். அந்த அம்மன் கோயில்களையும் முருகன் கோயில்களையும் இது ரொம்ப நடக்கும். அது பிறகு அம்மன் கோயில்களோட முருகருக்கு சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு இது நிறைய நடக்கும். முருகர் அப்படிலாம் சொல்லலை சார், முருகர் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் எந்த இறைவனும் நீங்கள் கஷ்டப்படணும்னு சொல்லலை. இவர் காட்டிக்கிறார். இவர் எப்படி, நான் வந்து அன்பாக இருக்கிறேன், நான் பக்தியாக இருக்கிறேன், நான் பாரு எவ்வளோ என்னை வருத்திக்கிட்டு நான் உங்ககிட்ட பக்தியாக இருக்கிறேன். இவங்க பக்தி காட்டுறாங்க. பக்தி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும், நீங்கள் காட்ட தேவையில்லை. நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம். அதான் உதாரணம் கொஞ்சம் கீழே இறங்கின்னு சொன்னேன். நம்ம அரசியல் கட்சி வாரிகள்லாம் அவங்கவுங்க தலைவருடைய போட்டோ பாக்கெட் தர மாதிரி போட்டு காட்டுறான்னு கூட சொன்னேன். டவுன் ட்ரெண்டில் இறங்கி சொன்னேன், சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இது உங்கள் மனசில் பரியணுன்றதுக்காக தான் அதை சொன்னேன். அரசியல் நமக்கு தேவையான விஷயம், இருந்தாலும் அது பரியணுன்றதுக்காக சொன்னேன். ஜெயலலிதா படத்தை பாக்கெட் வச்சுக்குவாங்க, கருணாநிதி ஐயா படத்தை பாக்கெட் வச்சுக்குவாங்க, இப்போ ஸ்டாலின் படத்தை பாக்கெட் வச்சுக்கிறாங்க, இப்போ உதயநிதி ஸ்டாலின் பாக்கெட் வச்சுக்குவாங்க. அப்படி என்ன, நான் பாருங்க எவ்வளோ விசுவாசமாக இருக்கு, கட்சிக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கேன் பாருங்க. என்ன மாதிரி யாராவது உண்டா தெரிஞ்சுக்கோங்க, அப்போ கட்சியில் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறது, மறைமுகமாக கேட்குறது. அது ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பித்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு. இப்போ அதை பார்த்து காங்கிரஸ்காரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி படம் போட்டு காங்கிரஸ் மீட்டிங்னு போட்டு வராங்க. சொல்ல வேண்டாம், நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான், இவர் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் மேட்டர் தான். பட் அது ஏன் பேசுகிறோன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொன்னேன். அப்போது அது எது காட்டுறோன்னா, நாம் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம் பாருங்க கட்சிக்குன்னு காட்டுறது. அதே மாதிரி நான் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே குத்திக்கிறேன், இங்கே குத்திக்கிறேன், நாக்கில் குத்திக்கிறேன், முதுகில் குத்திக்கிறேன், இங்கே தொங்குறேன். ஏதோ ஒரு கோயிலில், எந்த கோயில் தெரியுதுன்னா சிலோனா இல்லை மலேசியாவான்னு தெரியல, அவங்க அப்படி தொங்குறாங்க. அப்படியே வந்து ஏதோ கொக்கி போட்டு தொங்குறாங்க, அப்படியே இப்படி கவுந்துக்கிட்டு தொங்குறாரு, அழகை குத்தி தொங்குறாங்க. முருகர், முருக பக்தர், இப்பேற்பட்ட முருக பக்தர் அப்படின்னு இவங்களும் மலேசியான்னு நினைக்கிறேன், எந்த கண்ட்ரின்னு சரியாக்குவாங்க. டிவியில் ஒரு தடவை பார்த்து அப்படி தொங்குறாரு. வருஷம் நடக்குது இது வருஷம் நடக்குது. முருகர் வந்து சொன்னாரா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தொங்கிக்குங்க, இந்த மாதிரி பண்ணிக்கன்னு சொன்னாரா? இல்லை சார், அப்படிதான் இல்லை சார். நம்ம அப்படி காட்டுறோம், நான் பார்த்தியா எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், பார்த்தியா எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு காட்டுறோம். நீ தொங்குறனாலாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. நீங்கள் உங்கள் கர்மா பாசிட்டிவாக இருக்கா நட பண்ணுவார், உங்கள் கர்மா நெகட்டிவாக இருக்கா நெகட்டிவ் தான். கர்மா என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுவார். நீங்கள் தொங்குறீங்க, நிற்கிறீங்க, அடகு குத்திக்கிறீங்கிறதுக்கெல்லாம் கடவுளெலாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், 100% செய்ய மாட்டார். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாறுங்கன்னு தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சொல்கிறேன் நான். இது சொல்லும்போது என்னடா டாக்டர் இளங்கோ வந்து தீக்கா கட்சிக்கார மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். இதுதான் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த பாக்ஸ் பேசல, இந்த பாக்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க, வருஷ கணக்கில் பேசிக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன ஜனம் கஷ்டம்டா வாழ்ந்தாங்கன்னா இல்லை. அப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்தால் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே வந்து இந்த விஷயம் சொல்கிறோம். ஸோ இதுதான் உண்மையிலே அவுட் ஆஃப் த பாக்ஸ்.
டாக்டர் இளங்க பேசுறது எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான், நாட் இன்சைட் த பாக்ஸ். புரிஞ்சுக்கோங்க. தனது ஆசாபாசங்களை ஒழிய முதுகெலும்பு தேவையெல்லாம் அப்படிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை சார். கடவுள் கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க தான் சொல்கிறாரு. முதுகெலும்பு தேயத்துக்கெல்லாம் எதுவுமே சொல்ல, நீங்களே முதுகெலும்பு தேயன்னு சொல்லிட்டு அப்புறம் கடவுளுக்கு டெஃபினேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. கடவுளுக்கு நான் டெஃபினேஷன் இது இல்லை. அறவழியில் பொருளீட்டும் வருவன், அப்போ அறவழியில் பொருளீட்டும் வருவன் தன் முதுகெலும்பு தேய ஆசாபாசம் ஒதுக்கணும் கிடையாது. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி சம்பாதிக்கலாம். திட்டம் வருவன் அதிகாலையில் எழாவிட்டாலும் ஈரேழு உலகிலும் இவனுக்கு மேல் ஒரு யோகி இருப்பதாக நான் அறிந்திருக்கவில்லை. தயவுசெய்து இந்த யோகின்ற வேர்டை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க சார். இது இது வந்து யோகிங்கிற பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது. யோகின்னா இப்போ எல்லாருமே யோகி யோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இதை 4 யோகாசனம் செஞ்சவங்களா யோகி. யோகின்றது வேற, அது பெரிய சப்ஜெக்ட். அது அந்த யோகின்னு பேர் சொல்றதுக்கு தகுதியுடைகள் ரொம்ப கம்மி. ஆனால் யோகி யோகின்னு போட்டுக்கிறாங்க. கண்ணை யோகின்னு சொல்கிறோம், அந்த யோகின்ற பேரே அவர் பொருந்தாது. அதை விட வேற பேர் போட்டிருக்கணும். ஆனால் அவர் யோகின்னு மட்டும்தான் போட்டுக்குவார். கண்ணை யோகியினுடைய குரு கண்ணை யோகின்னு போட்டுருக்கார். அவர் யோகி இல்லை, அதை விட ஹையஸ்ட் லெவலில் அவர். அது என்னமோ அவர் போய் ஒன்று குறைச்சி யோகின்னு போட்டுக்கிறார். அவர் யோகி இல்லை, அவர் பெரிய இறைவனுடைய இன்னொரு மறு அவதாரம்ன்றது எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவர் யோகின்னு சொல்கிறாங்க. ஸோ யோகின்ற வேர்டெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யோகின்னு போடாதீங்க சார். நிறைய யோகின்னு நிறைய டெபினிஷன் இருக்கு. இப்போ எப்படி சித்தர்களுக்கு தகுதி இல்லாதவங்களாம் சித்தர்கள் பேர் போட்டுக்கிறாங்க. சித்தர்களுக்கு தகுதியே கிடையாது. சித்தர்களுக்கான தகுதியில் 10ல் 1 கூட கிடையாது. ஆனால் சித்தர்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் சித்தர்கள், உண்மையான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கலியுகத்தில் மக்கள் போலி சித்தர்களிடமும் போலி சாமியார்களிடமும் போலி ஆன்மீகவாதிகளிடமும் போய் 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 அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு பல பாடங்களை கற்றுக்கொண்டு உண்மையான யோகிகளிடமும் உண்மையான சித்தர்களிடமும் உண்மையான ஆன்மீகவாதிகளிடம் போவார்னு எழுதியிருக்காங்க சார். நிறைய டெக்ஸ்ட் இருக்கு. அது வேணா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன மகான்கள்லாம் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்கன்றது லிஸ்ட் இருக்கு. பின்வரும் வகுப்புகளை பற்றி சொல்லுவோம். யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஏமன்னா சொல்லியிருக்காரு, ஆந்திராவில் நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. கலியுகத்தில் மக்கள் போலி சித்தர்களிடமும் போலி ஆன்மீகவாதிகளிடமும் போவாங்க, போலி சாமியாரிடமும் போவாங்க. இவங்க தான் உண்மை, இவங்க தான் நிஜம்னு போவாங்க. போய் போய் அடிபட்டு உதப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி, நம்ம லாங்குவேஜில் இறங்கி சொன்ன நொந்து நூடுல்ஸ் ஆகி பல பாடங்களை கற்றுக்கொண்டு நிறைய லாஸ் ஆகி பல அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த பிறகுகளில் உண்மையான ஆன்மீகவாதிகளிடமும் உண்மையான சித்தர்களிடமும் உண்மையான குருமார்களிடமும் போவாங்க. அப்போதான் போவாங்க. உண்மையான குருமார்கிட்ட போவாங்க, உண்மையான சித்தர்கள்கிட்ட போவாங்க, உண்மையான ஆன்மீகவாதிகிட்ட போவாங்க, உண்மையான குருமார்கிட்ட போவாங்க. தெளிவாக எழுதி வச்சுக்கிறாங்க சார். நம்மளோட அட்வான்ஸு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் தெளிவாக எழுதி வச்சு புக்கில் எழுதி வச்சு போயிருக்காங்க. இன்னமும் இருக்கு. டெக்ஸ்ட் ஃபார்மில் புக்காகவும் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னென்ன சிம்டம்ஸ் நடக்கும்னு எழுதி இருக்கிறாங்க. இப்போ கலியுகத்தை என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்தால் கடிகாலம் எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. டிக் 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 அடிச்சு கேட்கலாம். இப்போ அதை பற்றி பேச நேரம் இல்லை, அதனால சுருக்கமாக சொல்கிறோம். சரியா? ஒரு யோகி இருப்பதாக நான் அறிந்திருக்கவில்லை, நான் அறிந்திருக்கிறேன். நிறைய யோகிகள் இருக்காங்க. இந்த மாதிரி யோகிகள்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்களும் நிறைய அறிந்திருக்கிறேன். யோகிகள் என்று சொல்லிக்கொள்ளாமல் வாழ்கின்ற யோகிகளும் நிறைய இருக்காங்க. நான் அறிந்திருக்கிறேன். நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யோகிகள் இருக்காங்க. எப்படி யோகிகள் சொல்லிக்கிட்டு யோகிகளாக இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அட்ரஸோட ஃபோன் நம்பரோடு கொடுப்பேன். அதே நேரத்தில் யோகிகளாக இருந்து கொண்டு யோகிகள் என்று காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக இருக்கின்ற அவங்களும் இருக்காங்க. அட்ரஸ் ஃபோன் நம்பரோடு கொடுக்குறேன் நான், வேணும்னா. இருக்காங்க. தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். சித்தர்களும் அப்படித்தான், தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். உண்மையான சித்தர்கள் தன்னை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னை கும்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க, என் காலில் விழுன்னு சொல்ல மாட்டாங்க, என்னை ஆராதனை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, என் போட்டோ வச்சுக்கோங்க என்னை கும்பிடுங்கன்னு போடுவாங்க, எனக்காக பஜனை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையான சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க, போலி சித்தர்கள் சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி போலி ஆசாமிகிட்ட தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். இது என்னன்னா மற்றவங்கள விட நம்ம ஹையர் தான். பாஸ் பெருசா பெய்டு பெருசா, கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி தான். பாஸ் பெருசா பெய்டு பெருசா. 7ஆம் கிளாஸு நான் பாஸ், எஸ்எல்சி நீ பெய்டு. அவங்க 2 பேரும் சண்டை வருது இல்லையா? பாஸ் பெருசா பெய்டு பெருசா.
அப்போ மற்றவங்களாம் யாருமே வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வரல, மற்றவங்களாம் யாரும் ஆன்மீகத்துக்கு வரல, தேடலை. அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து ஆன்மீகத்தில் ஆன்மீக வியூவில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 7ஆம் கிளாஸ் பாஸ் அவங்க, 7ஆம் கிளாஸ் பாஸ். ஆனால் இந்த மாதிரி போலி குருமார்கிட்ட போலி நபர்கள்கிட்ட போய் ஏமாறுறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து எஸ்எல்சி ஃபெயிலு, எஸ்எல்சி ஃபெயிலு. நீங்கள் 7ஆம் கிளாஸ் பாஸு எஸ்எல்சி ஃபெயிலானும் போது இவங்க வந்து இந்த மாதிரி போலியான ஆசாமிகள்கிட்ட எல்லாம் போய் அடிபடுறாங்க, லாஸ் ஆகுறாங்க, நிறைய சஃபர் ஆகுறாங்கனாலும் இவங்க எஸ்எல்சி ஃபெயில் மாதிரி. இவங்க அடுத்தடுத்த பிறவிகளை பல பிறவிகளில் சரியான குருமார்கிட்ட போவாங்க, சரியான ஆன்மீகவாதிகிட்ட போவாங்க, சரியான சித்தர்கிட்ட போவாங்க, சரியான குருமார்கள்கிட்ட போவாங்க. அப்போ மேலே மேலே ஹையர் லெவலுக்கு போவாங்க. ஸோ அது தவறு கிடையாது, இது சரிதான். ஒரு அடிபட்டு வரணுன்றதுக்காக தான் அந்த இறைவன் அப்படி வச்சிருக்கிறார். சொன்னத ஒருவன் அதிகாலை எழாவிட்டாலும் 7 உலகிலும் இவனுக்கு மேல் ஒரு யோகி இருப்பதாக நான் அறிந்திருக்கேன். முழுக்க முழுக்க தவறு சார், அப்படி சொல்லாதீங்க. சரியா? தன்னை நம்பியவர்களை வாழ வைக்கவும், தன் குடும்பங்களை வாழ வைக்கவும், இந்த சமுதாய கைவிடப்பட்டவர்களை வாழ வைக்கவும், தனது முதுகெலும்பு தேய தனது ஆசாபாசங்களை ஒதுக்கிவிட்டு அறவழியில் பொருளீட்டும் ஒருவன். இத்தனையெல்லாம் விட்டு பொருளீட்டணும் அவசியம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பொருளீட்டலாம். இன்னொரு விஷயம் இருக்காது, இப்போ பேசின டைம் ஆகும், ஆனால் பின்னாடி சொல்கிறேன். ஓகே. பொருட்டு ஒருவன் அதிகாலையில் எழாவிட்டாலும் 7 உலகிலும் இவனுக்கு மேல் ஒரு யோகி இருப்பதாக நான் அறிந்திருக்கவில்லை. தவறு தவறு தவறு. ஸோ தயவு செஞ்சு இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு வீணாக மோசம் போயிடாதீங்க. தயவு செஞ்சு காலையில் எடுங்க. சரியா? இவர் வந்து கந்தசாமி ஐயா சொல்லிட்டாரு, திருப்பூர் கந்தசாமி ஐயா சொல்லிட்டாரு, டாக்டர் கிடக்கிறாரு, தூக்கி வை, நாம் இதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நைட்டை லேட்டாக படுக்கிறது, காலைல சீக்கிரம் எழாமல் இருக்கிறது அப்படின்னீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு வர்ற கஷ்டங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் வர துன்பங்களுக்கும் திருப்பூர் கந்தசாமி சார் பொறுப்பேற்றுக்க மாட்டார். அவர் எந்த வகையிலும் உங்களுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டார். அவர் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவ முடியாது. அவர் உங்களை எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாது. சரியா? நானும் உங்களை எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு தப்பான முன்னுதாரணத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு, முழுக்க முழுக்க தவறு. இதை ஒதுக்கிடுங்க. சரியான முன்னுதாரணத்தை நான் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டை சீக்கிரம் படுங்க, காலையில் சீக்கிரம் எழுங்க. நைட்டில் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் படுக்குறீங்க அவ்வளோக்குள்ள சீக்கிரம் படுங்க, காலையில் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் எழுங்க அவ்வளோ சீக்கிரம் எழுங்க. இது நல்லது. இங்கே வந்து திருப்பூர் கந்தசாமியா நான் சொன்னது தப்புன்னு சொல்லலை, தயவு செஞ்சு சகோதரர் மன்னிக்கணும். நான் உங்களை குறை சொல்லலை, தப்பு சொல்லலை. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன். அவ்வளோ. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் எனக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார், என்னை வந்து கிண்டல் பண்ணார், என்னை தப்பு சொன்னார் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எங்கே தப்பு செய்கிறீங்க, அது தப்பு சார் அப்படின்றத வந்து மல்டி டைமென்ஷனில் நான் பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை போடாதீங்க. நல்ல கருத்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதனால தரவாக அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். அவரே போட்டிருக்காரு, சகோதரர் போட்டிருக்காரு. அரவா அமரா கந்தா குமரா, பொய் உரைப்பாரையும் பணம் பறிப்பாரையும் கவடம் செய்வாரையும் நயப்புடைக்கும் நிமலா. பொய் உரைப்பாரையும் பணம் பறிப்பாரையும் கபடம் செய்வாரையும் நயப்புடைக்கும் நிமலா. இது யார் செய்கிறாரு? முருகன் செய்கிறாருன்னு இவர் தான் சொல்கிறார். இவர் அனுப்பிச்ச ஒரு கமெண்ட்ல இந்த பாட்டை போட்டிருக்காரு. பொய் உரைப்பாரையும் பொய் சொல்கிறான், பணம் பறிப்பாரையும் பணம் பறிக்கிறான், கபடம் செய்வாரையும் நயப்புடைக்கும் இறைவா நிமலா. ஏன் வந்து முருகர் போய் உங்களை நயப்புடைக்கணும்? நாம் புடைக்கிறோம், திட்டுறோம், அடிக்கிறோம், பேசுகிறோம், அது வேற சமாச்சாரம். நம்ம பிள்ளைகள் தப்பு செய்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சு தப்பு செய்கிறாங்க, அடிக்கிறோம், திட்டுறோம், பண்ணுறோம். இவர் முருகர் ஏன் நயப்புடைக்கிறோம்? பொய்யை உரைக்கிறவங்க போய் ஏன் நயப்புடைக்கணும்? ஏன் பொய் சொல்லுப்பான்னு வேண்டி தானே, பணம் பறிச்சுக்கப்பான்னு வேண்டி தானே, கபடம் செய்வார். சரிப்பா, புறாடு கோல்மால் தானே பண்ணுற, பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியது. ஏன் நயப்படுக்கிறார்? நீங்கள் சொல்கிற முருகன், நீங்கள் சொல்லுகின்ற முருகன் ஏன் நயப்படுக்கிறார்? ஏன் வந்து பொய்யை உரைக்கணும், அப்புறம் பணத்தை பறிக்கணும், அப்புறம் வந்து கபடம் செய்யணும்? விடிகால டைமில் எழுந்தாங்கன்னா, சத்துவ டைமில் எழுந்தாங்கன்னா இந்த குணங்கள் அவங்கள விட்டு போயிடும். புரிஞ்சுக்கங்க, இந்த குணங்கள் அவங்கள விட்டு போயிடும். இந்த பொய் பேச மாட்டாங்க, பணம் பறிக்க மாட்டாங்க, கபடம் செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்புன்ற ஞானம் அந்த டைமில் வரும். அப்போ ஞானம் வந்ததுனால அவன் செய்ய மாட்டான். அப்போ விடிகாலம் எழுறது பெஸ்ட்டா இல்லையா?
அப்புறம் அவன் அந்த டைமில் எழாமல் பகலில் கண்ட நேரம் தூங்கி நைட்டில் எப்போ நேரம் கண்ட நேரம் தூங்கி அந்த தமோ குணத்தை உள்ள டெவலப் பண்ணிட்டான்னா இதெல்லாம் தமோ குணங்கள். 3 குணங்கள் இருக்குது. சத்துவ குணம் இருக்குது, ரஜோ குணம் இருக்குது, தமோ குணம் இருக்குது. இந்த 3 குணங்கள் இருக்குது. இந்த 3 குணத்தை தான் எல்லாருமே இருப்போம். உலகத்தில் இருக்கிற 850 கோடி மக்களுமே இந்த 3 குணங்களில் இருப்போம். இந்த 3 குண கலவையில் இருப்போம். எப்படி வாத பித்த கபம் சொல்கிறோமோ, இந்த வாத உடம்பு, இது பித்த உடம்பு, இது கப உடம்பு, இது வாத பித்த உடம்பு அப்படிங்கிறத பிரித்து சப்செக்ஷனாக பிரிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த மக்களையும் வந்து அப்படி பிரிக்கலாம். யாரை பார்த்தாலும் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் பிரிக்கலாம். இந்த 3 குணங்கள் தான் நம்ம இருக்கணும், எல்லாருமே இருக்கணும். பகவான் பகவத்கீதை ரொம்ப ஹைடெக்காக சொல்லிட்டு போயிட்டாரு, லோ லெவலில் இறங்கி சொல்லலை. நம்ம எல்லாருமே அந்த குணம் தான். தமோ குணத்தில் இருக்கிறவன் எதுக்கும் துணிவான். தமோ குணத்தில் இருக்க எதுக்கும் துணிவான், எதுக்கும் யோசனை பண்ண மாட்டான். சரியா? ஒருத்தரை போய் வந்து ஒரு கொலை பண்ணுங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், கொலை பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் கொலை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நான் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். ஆனால் அது பண்ணுறவங்க கொடுக்கவும் பண்ணுறவங்க இருப்பான். அப்போ யார்? சகோதரர் கந்தசாமி தமோ குணம் இல்லை, டாக்டர் இளங்கோ தமோ குணம் இல்லை. ஆனால் தமோ குணக்கிறவன் அழகாக வாங்கி சும்மா போய் கத்திரிக்காய் வெட்ட மாதிரி எட்டு வந்துடுவான். நீங்கள் நானும் செய்யுமா? பிகாஸ் அவன் தமோ குணத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் ஈஸியாக செய்வான், கொஞ்சம் கூட கூச்சம் நச்சம் இல்லாமல் பண்ணுவான், தைரியமாக பண்ணுவான். நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் தமோ குணம் கிடையாது. சகோதரர் திருப்பூர் கந்தசாமி அவர்கள் தமோ குணம் கிடையாது. நானும் தமோ குணம், நானும் பண்ண மாட்டோம். பட் அவன் பண்ணுவான், பிகாஸ் தமோ குணம். அந்த தமோ குணம் ஏனாவது காலையில் எழாதவர்களுக்கு தமோ குணம் அதிகரிக்கும், பகலில் தூங்குவதற்கு தமோ குணம் அதிகரிக்கும். நிறைய விஷயங்கள் பேசலாம், ஃபியூச்சரில் பேசலாம். அப்போ இந்த தப்பெல்லாம் ஏன் அவன் செய்ய வைக்கணும்? அப்புறம் போய் நிமலன் போய் முருகர் போய் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? தேவையில்லை. பிகாஸ் காலையில் ஏந்தோம்னா இந்த குணங்கள் மாறிவிடும். அவர் குடி பறிக்கிறான்னு சொல்லியிருக்கிறீங்க, குடி பறிக்க மாட்டார். போக 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 அது தவறு என்று உணர்ந்து கைவிட்டு விடுவார். எஸ். அடுத்து நயமாக பேசி நயவஞ்சகம் செய்வோரை, நயமாக பேசி நயவஞ்சகம் செய்வோரை பதமாய் அடிக்கும் திருப்பொருள் பரமா. நயமாக பேசி நயவஞ்சகம் யார் பண்ணுவா? தமோ குணக்கம் தான் பண்ணுவான். தமோ குணக்கம் தான் பண்ணுவான். யாரெல்லாம் விடிகாலம் இல்லையா அவங்களுக்கு தமோ குணம் சத்தியமாக வரும். அப்போ நயவஞ்சமாக அவன் பண்ணுவான். அப்போ அவன் பண்ணானே இல்லை, அவன் போக போக தெரிஞ்சிடுவான், மாறிடுவான். இவன் மாற மாட்டான். அவன் 2 ஜென்மத்தில் மாறுறான்னா இவன் 200 ஜென்மத்தில் மாறுவான். 200 பெருசா 2 பெருசா? 2 ஜென்மத்தில் மாறுறது ஒஸ்தி, 200 ஜென்மம் எடுத்து தட்டுவிடுக்கு மட்டம். ஆசையை தூண்டி அபகரிப்பாரை ஓசையே இல்லாமல் ஒழிக்கும் முருகா. ஆசை எதுக்கு தூண்டணும், அப்புறம் அபகரிக்கணும், அப்புறம் ஓசை இல்லாமல் அழிக்கணும் முருகன்? ஆசையை தூண்டி அபகரிப்பாரை, ஆசையை போய் தூண்டுறோம். அப்போ நோக்கம் என்ன? அபகரிக்கணும், ஏமாற்றணும், சீட் பண்ணணும், ஃப்ராட் பண்ணணும், ஏமாற்றணும், சீட் பண்ணணும். அப்போ ஆசையை தூண்டி அபகரிப்பாரை, ஆசையை தூண்டி அபகரிப்பாரை ஓசையே இல்லாமல் ஒழிக்கும் முருகா. அவன் ஏன் போய் ஓசையெல்லாம் போய் ஒழிக்கணும்? ஏன் அவனை வந்து ஆசையை தூண்ட வைக்கணும், அபகரிக்க வைக்கணும்? அந்த மைண்டில் அந்த தாட்டே வரக்கூடாதுல்ல. நம்ம ஏன் அவன் போய் ஆசையை தூண்டி நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணிப்பா, உனக்கு இவ்வளோ பணம் வரும், நீ கிரிப்டோ கரன்சியில் போடு இவ்வளோ பணம் வரும், நீ ஷேர் மார்க்கெட்டில் போடு இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு போய் ஏன் ஆசையை தூண்டணும்? ஏன் ஆசையை தூண்டணும்? அவன் ஆசையை தூண்டுறான், அவன் பாவம் கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் எந்த டெவலப் ஆகி வரணும்னு நினைக்கிறான். அப்போ அவங்ககிட்ட நல்ல வழியாக நேர்மையான முறையில் சம்பாதிக்க வழி சொல்லலை. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இப்படி போட்டால் இப்படி வரும், இப்படி போட்டால் இப்படி வரும், இப்படி போட்டால் இப்படி வரும், அப்படி ஒரு பில்டப் பண்ணுறான். பிட்காயினில் போட்டால் இவ்வளோ பணம் வரும், இப்படி கோட்டிசம் ஆயிடலாம், மல்டிமில்லியன் ஆயிடலாம், ஷார்ட் பீரியட் இப்படி வந்துடலாம். ஓகே ஓகே ரைட், போடு. ஆசையை தூண்டுறான், அந்த ஆசைகளை வீழ்ந்துடுறாங்க. டியூ டு கர்மா, அது வேறு சப்ஜெக்ட், பட் வீழ்ந்துடுறாங்க. அப்போ ஆசையை தூண்டி அதை சீட் பண்ணி இவங்ககிட்ட பணத்தை வாங்கி இவன் கொஞ்ச நாள் டெவலப் ஆகி கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்புறம் டோட்டலாக எஸ்கேப் ஆயிடுறான். அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆசையை தூண்டி அபகரிக்கவை அவனை ஏன் அப்படி கிரியேட் பண்ணி அப்புறம் போய் அவனை அழிக்கணும்? நீங்கள் காலையில் எழுதுறாங்க பாருங்கள், காலையில் எழுந்து ப்ராப்பராக சில ஆன்மீக சாதனைகளை எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க இந்த மாதிரி வேலை தப்பு வேலை பண்ண மாட்டாங்க, தப்பு வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ முருகருக்கு அங்கே வேலையே கிடையாது. பிகாஸ் அவன் வந்து ஆசையை தூண்டி மோசடி பண்ண பிறகு அப்போ போய் சங்கின்னு போய் நிற்கிறாரு. ஓசையே இல்லாமல் அவர் போய் முருகர் வந்து அடிக்கிறார். அவர் எதுக்கு அந்த வேலை? அங்கே போய் அவன் மனசில் போய் யாரும் ஏமாற்றணும், சீட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி அவர் நினைக்க வைக்கிறாரு. அப்போ அவன் நினைப்பரும்போது போய் யாரும் ஏமாற்ற மாட்டான். அங்கே ஆசை தூண்ட வேண்டியதில்லை, அபகரிக்க வேண்டியதில்லை. இது 2 பேருமே பனிஷ்மெண்ட்டுக்கே வேலை இல்லை. நீங்கள் காலையில் எழும்போது தமோ குணம் குறைக்கிறது, சத்துவ குணம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ண மாட்டாங்க. நீங்களும் நானும் எப்படி பண்ண மாட்டோமோ அது மாதிரி அந்த பக்குவம் வந்துடும். நாம் அந்த பக்குவப்பட்ட ஆத்மாக்கள்.
நாம செய்ய மாட்டோம். ஆனால் செய்யறதுக்கு ஒருத்தன் இருப்பான் சார். அரவா அமரா கந்தா குமரா, அரவா அமரா கந்தா குமரா. அறம் செய்வோர் அறத்தை மீறினும் அன்போடு பொறுக்கணும் சமரா. அறம் செய்வோர் அறத்தை மீறினும் அன்போடு பொறுக்கணும் சார். செய்யற தப்பு பண்ணிட்டு அப்புறம் என்ன சார் அன்போடு பொறுக்கணும்? பொறுக்கிறது என்ன? அன்போடு பொறுக்கிறது, அன்பு இல்லாமல் பொறுக்கிறது. அறம் செய்வோர் அறத்தை மீறணும். அறம் செய்வோர் எப்படி அறத்தை மீற முடியும்? அறம் செய்வோர் நீங்களே சொல்றீங்க, அறம் செய்வோர்னு சொல்றீங்க. அறம் செய்வோர் அறத்தை போய் மீறினா அப்புறம் அறம் செய்வோர் லிஸ்ட்லேயே வரமாட்டாரே. சொல்றதே தப்பா சொல்றீங்களே. அறம் செய்வோர் அறத்தை மீறினும், அவன் அறம் செய்யறவன் அறத்தை மீற மாட்டான் சார். அறம் செய்யறவன் அறத்தை மீற மாட்டான். அறத்தை மீறினா அவன் அறம் செய்வோர் லிஸ்ட்லேயே வரமாட்டான். இது முன்னுக்கு பின் முரணா இருக்கே, முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அறம் செய்வோர் அறத்தை மீறினும் அன்போடு பொறுக்கணும். ஐயா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ பொறுத்துக்கணும் நம்ம சொல்லிட்டா பொறுத்துக்குவாரா? பொறுக்க மாட்டார். பனிஷ்மெண்ட் உண்டு. நல்லது பண்ணாலும் ஆசீர்வாதம் உண்டு, தப்பு செஞ்சாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. பொறுத்துக்கோலாம் கிடையாது. நீங்கள் பொறுத்துக்கோலாம் கிடையாது. பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் உண்டு, யாராக இருந்தாலும் உண்டு. நீங்கள் பொறுத்துக்கப்பான்னா முடியாது. எல்லாம் இந்த சாமி பாடலாம் நிறைய வரும். என்னை மன்னிச்சிக்கோ, என்னை பொறுத்துக்கோ, என்னை மன்னிச்சிக்கோ, பொறுத்துக்கோ. சும்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அங்கே போய் சும்மா எல்லாம் வேலைக்கு மனசார நாம் அதை உணரணும். யாருக்கு என்ன பண்ணணுமோ அவங்கக்கிட்ட ரெமெடி கேட்கணும். யாருக்கு என்ன துன்பம் கொடுத்தோமோ அவங்க தான் அதை மன்னிக்கணும். யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தோமோ அவர் தான் அதை வந்து பர்கை பண்ணணும். நீங்கள் இங்கே போய் பண்ணிட்டு அங்கே போய் கடவுள்கிட்ட போய் உட்காந்து கடவுளே மன்னிச்சுன்னு போயிட்டு திருப்பூரில் உட்காந்து முருகிட்ட வேணாலும் வர்க்க ஆகாது. சும்மா எல்லாம் அறம் செய்வோர் அறத்தை மீறினா அப்புறம் அவன் அறத்தை எங்கே செய்யறான்? நீங்கள் எப்படி லிஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி கொண்டு வருவீங்க? அறம் செய்வோன்னு எப்படி சொல்றீங்க? அறத்தை செய்கிறவன் தான் அறம் செய்வோம். அறம் செய்வோம் அறத்தை மீறினா அப்போ அறந்தே செய்யலை, எகேன்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. அப்போ அறம் செய்வோர் அறத்தை மீறணும் அன்போடு பொறுக்கணும் சமரானா என்ன அர்த்தம்? நம்ம செய்கிற தப்புகள் கடவுளை கூப்பிட்டுக்கிறோம், துணை கூப்பிட்டுக்கிறோம். எப்படி கோயில்களை போயிட்டு உண்டியில் பணம் போட்டு ஃப்ராட் பண்ணுறதுக்கெல்லாம் மறைக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி. உன்னை சின்ன குழந்தை என ஏளனம் செய்வோரை சிவசிவ தாயாய் தயவுடன் மன்னிக்கணும் இறைவா. சின்ன குழந்தைன்னு யாரு வந்து ஏளனம் பண்றாங்க? முருகரை போய் யாரு ஏளனம் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? சின்ன குழந்தை என்று ஏளனம் செய்வோரை சிவசிவ தாயாய் தயவுடன் மன்னிக்கணும் இறைவா. ஏளனம் பண்ணிட்டு அப்புறம் மன்னிச்சுக்கோன்னா எப்படி அர்த்தம்? நல்லா மன்னிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மன்னிப்பு பற்றி பேசினா திரும்ப சொல்றேன். மன்னிப்பு அப்படின்றது வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து வேணும்னு தெரிஞ்சு செஞ்சுட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்கறது, அது தப்பு, அது வேஸ்ட். அது மன்னிப்பே வராது. தெரியாம பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம், ஏதோ நடந்து போச்சு, இப்போ நம்ம உணர்றோம், அதுக்கு மன்னிப்பு கேட்டோம், அதுதான் லிஸ்ட். இப்போ நம்ம வந்து கருணாநிதிகளை சொல்ற மன்னிப்பு இந்த வகை தான். தெரியாம பண்ணிட்டோம், அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்குறோம், கடவுளே மன்னிச்சுக்கோன்னு சொல்றோம். அப்போ மன்னிப்பாரு, அடுத்த வழி காட்டுவார். தெரிஞ்சே தெரிஞ்சே பண்றதுக்கு மன்னிப்பு கேட்கறது வேஸ்ட், அது ஏமாத்திருக்கணும். நான் மன்னிப்பு கேட்குறேன் சார், கடவுள் மன்னிக்கல அப்படின்னு சொன்னா அது தப்பு. வந்து டாக்டர் கிட்ட கிடையாது, கர்ம எனர்ஜியும் கிடையாது, கடவுள்கிட்ட கிடையாது, சித்தர்கள்கிட்ட கிடையாது. அது முழுக்க உங்களுடைய தப்பு. அது முழுக்க உங்களுடைய தப்பு. திரும்ப நல்லா மைண்டை வச்சுக்கோங்க. மன்னிப்புன்றது வந்து தெரியாம பண்ணிட்டோம், அறியாம பண்ணிட்டோம், அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறோம். அது இறைவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி மன்னிச்சு நமக்கு நல்ல வழி காட்டி நம்ம ஹை லெவல் கூட்டு போகிறோம். தெரிஞ்சே வேணுமே தப்பு பண்றோம். தப்பு நல்லா தெரியும், இது தப்பு தான் நல்லா தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே பண்றோம், வேணுமே பண்றோம். இந்த மாதிரி பண்ணவங்க 99% ஆஃப் பீப்புள் இதான். தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்ணுவான். நல்லா தப்புன்னு தெரியும், இதுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சுட்டு தான் பண்றான். நல்லா தெரியும் தப்பு, பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு நல்லா தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுவான். இதை பற்றி பேசினாலும் நிறைய வகுப்புகள் போகும், பின்னாடி பேசுவோம். இது மன்னிப்பு கேட்டும் பிரயோஜனம், மன்னிப்பும் கிடைக்காது, மன்னிக்க மாட்டார் கடவுள். அது ஒன்றும் பனிஷ்மெண்ட் அடி வாங்கி அப்புறம் இந்த லெவலில் இன்னொரு லெவலுக்கு கீழே வந்து தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரியாமல் பண்ணது தான் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுப்பாரு ஒழிய தெரிஞ்சு வேணும்னு நாம கொழுப்பு எடுத்துகிட்டு போய், நம்ம திமிரு எடுத்துகிட்டு போய், நம்ம அந்த பந்தால அந்த ஈகோல நாம் போய் தெரிஞ்சே வேணும்னு செய்யணும் தப்புக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்காது, ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட். நீங்கள் காத்தாருந்து நைட் வரைக்கும் விடிய மன்னிப்பு கேட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. உன்னை சின்ன குழந்தையான ஏளனம் செய்வாரை சிவசிவ தாயை தயவுடன் மன்னிக்கணும் இறைவா. உனக்கே இரு மனைவி என்று அறிவிலியாய் நினைப்போருக்கும் உன் அருளை கொடுக்கணும் அமரா. உனக்கே இரு மனைவி என்று அறிவிலியா சொல்றாங்க. உனக்கே 2 மனைவின்னு தான் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேருக்கு விளக்கம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் வள்ளி தெய்வானை 2 பேரோட இருக்கிறார் அப்படின்னு இங்க எல்லாரும் அதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில் அச்சர் முருகன் அதான் தெரியும். திருப்போரூர் முருகன் கோயில் நீங்க திருப்போரூர் போட்டுக்கனால சொல்றேன்.
நீங்கள் திருப்பூர் முருகன் கோயில் இருக்கிற அச்சரக்கு கேட்டு பாருங்க, முருகனுக்கு எத்தனை வாய்ப்பு? 2 வாய்ப்பு. யார்? வள்ளி தெய்வானைன்னு. ஏன் வள்ளி, ஏன் தெய்வானை? அது புராண கதைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்றீங்க உனக்கே 2 மனைவி, உனக்கே 2 பொண்டாட்டியா, உனக்கு 2 பொண்டாட்டி கேட்குதா என்று அறிவிலியாய் நினைப்போருக்கும் உன் அருளை கொடுக்கணும் அமரா. அப்படி ஏன் நினைக்கணும்? அப்புறம் ஏன் அறிவிலியும் நீங்களே சொல்றீங்க? அறிவிலியாய் நினைப்போருக்கும் உன் அருளை கொடுக்கணும். அவங்க ஏன் அறிவிலியா இருக்கணும்? பிரம்மமுகத்தில் எழுந்தவங்க எல்லாருமே ஞானிகளாக மாறி விடுவாங்க சார். பிரம்மமுகத்தில் எழுதுறவங்க எல்லாருமே 3 to 6 எல்லாருமே எழுதுறவங்க அவங்களே ஞானிகளாக மாறி விடுவாங்க சார். யாரும் குருவெல்லாம் தேவையில்லை, குருவே தேவையில்லை, ஞானாசிரியர் யாரும் தேவையில்லை. அவங்களே செல்ஃப் குருவாக மாறிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 இயர் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 இயர் ட்ரை பண்ணி பாருங்க. 1 இயர் காலையில் விடிகாலம் கரெக்டாக பிரம்மமுகத்தில் எழுந்து பாருங்க. நீங்கள் மற்றவங்க புத்தி சொல்கிறது போக நீங்கள் மற்றவங்க புத்தி சொல்கிற மாதிரி நீங்களே மாறிடுவீங்க. அந்த பக்கம் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கே தெரியாது. யாரும் அட்வைஸ் பண்ணி நீங்கள் போக வேண்டாம், எந்த டியூஷனும் போக வேண்டாம், எந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம், எந்த ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். நீங்கள் எப்படி மாறுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி மாறுறீங்க பாசிட்டிவாக. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி கொஞ்சம் ரெடி பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 இயர் காலையில் விடிகாலம் எழுந்து பாருங்கள். ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு டேட் நோட் பண்ணிக்கோங்க, நேற்று டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இயர் அப்படியே எழுந்து பாருங்கள். அந்த 1 இயர் முடிச்ச பிறகு நீங்களே பாருங்கள், உங்களையும் உங்களை சுற்றிக்கிறவங்களையும் பாருங்கள். நீங்கள் எப்படி மாறி இருக்கிறீங்க, மற்றவங்க எப்படி மாறி இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக மாறி இருப்பீங்க. நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் சொல்ற, உங்களுக்கு 4 பேர் அட்வைஸ் சொன்னது போக, நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னது போக, நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ண அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு. எப்படி ஊருக்கு உபதேசம் எனக்கு இல்லை அப்படி கிடையாது. ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு இல்லைன்ற கிடையாது. இன்னைக்கு 99% அப்படி தானே இருக்காங்க. உபதேசம்லாம் ஊருக்கு தான், எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உண்மையிலே நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்தவங்களும் சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்தவங்களும் சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அப்படி ஃபைன் டியூன் ஆகிடுவீங்க. சத்துவ குணம் உள்ள வர வர ஆச்சரியப்படுவாங்க. உங்களை சுற்றிக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி இருக்கிறவங்க, சர்க்கிளுக்கும் எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. உங்களால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இங்கே சந்தோஷம் தான் நிற்கும். இந்த சந்தோஷம் உங்கள் மனசில் இருந்தால் நீங்கள் சிரிக்க வேணாம், சிரிக்கிற கிளாஸுக்கு போக வேண்டாம், சிரிக்கிற கிளப்பில் மெம்பர் ஆக வேண்டாம். அந்த சந்தோஷம் உங்கள் வர வர உங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஜீன்லையும் வேலை செய்யும், ஈச் அண்ட் எவ்ரி செல்லையும் வேலை செய்யும். அந்த சந்தோஷம் உங்களுடைய நோய்களை போக்கும். அந்த சந்தோஷம் உங்களை மன குறைபாடுகளை, மன பிரச்சனைகளை போக்கும். அந்த சந்தோஷம் உங்களை அருமையான உறவுகளை அமைச்சு கொடுக்கும். நீங்கள் கோமா பேசியிருந்தா கூட அவங்க சாந்தமாக வருவாங்க. அவங்க சாந்தமாக எடுத்தால் கூட நீங்கள் சாந்தமாக எடுத்துக்குவீங்க. அந்த குடும்பமே சொர்க்கமாக மாறும். அந்த அன்பு கொண்ட அந்த அமைப்பாக அந்த குடும்பமே மாறும். அன்பு கொண்ட அமைப்பாக அந்த சொசைட்டியே மாறும். அன்பு கொண்ட அமைப்பாக உங்கள் அலுவலகம் மாறும். விதியே கடனேன்னு ஆஃபீஸ் போக மாட்டீங்க, என்ஜாய் பண்ணி ஆஃபீஸ் போவீங்க. பிகாஸ் அன்பு உங்ககிட்ட இருக்கிற அன்பு அடுத்தவங்க பாயும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வெறுப்பு, கோபம் மாத்திரம் தான் எல்லாருக்கும் பாயுது. அதனால எல்லாமே கண்டாமினேட் ஆயிருக்கு. மாறும் சார். உனக்கே 2 மனைவி என்று அறிவுதே நினைப்பதற்கும், உனக்கே 2 மனைவி அப்படின்னு அறிவுதே ஏன் நினைக்கிறாங்க? அறிவு இல்லை, அதனால அறிவிலின்னு சொல்கிறோம். அறிவிலி, அறிவாளி, அறிவிலி. அப்போ ஏன் அறிவிலியாக இருக்கணும்? அப்புறம் போய் இவர் என்ன அருளை கொடுக்கணும். எதுக்கு போய் அருளை போய் கொடுக்கணும் அவருக்கு? அப்போ அருளை கொடுத்தா என்ன ஆவார்? அறிவாளி, அறிவாளியாக மாறுவார். அறிவிலிக்கு அருளை கொடுத்தா என்ன பண்ணுவார்? அறிவிலி இல்லாமல் இருக்கார். அவருக்கு அருளை கொடுத்தா என்ன ஆவார்? அறிவாளியாக மாறுவார். அப்போ அறிவாளியாக மாறணும்னா என்ன பண்ணணும்? காலைல பிடிக்காமல் எழுணும். காலைல பிடிக்காமல் எந்த அறிவாளியாக மாறுவார்? சார் பிரெயின் நல்லா வேலை செய்யும் சார், நல்லா ஈஸியாக கிரேஸ் பார்க்கும் சார். நான் தான் சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட சொல்லுவேன், நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, நைட் 12 வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணிக்கும் படிக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு தூங்குறாங்க. தப்பு 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 தப்பு. நைட்டில் 9க்கெல்லாம் படுக்க வச்சிருங்க. நல்லா தூங்க சொல்லுங்கள், நல்லா தூங்க சொல்லுங்கள். காலைல 3 மணிக்கு மேலே எழுந்து படிக்க சொல்லுங்கள். 4 மணிக்கு கூட எழுட்டும் படிக்க சொல்லுங்கள். அந்த ஏர்லி மார்னிங்கில் படிக்கிற படிப்பு இப்போ படிக்கிறது ஃபைனலில் இயர் எண்டில் எக்ஸாம் வர வரைக்கும் அப்படி ஞாபகத்தில் அப்படியே இருக்கும் சார். ஏர்லி மார்னிங்கில் 1 hour படிக்கிற படிப்பு நீங்கள் நைட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிற படிப்பு ஈக்குவல். நைட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் மூச்சு விடிய காலையில் 2 3 வரைக்கும் படிச்சுட்டு 3 மணிக்கு மேலே தூங்கிட வேண்டியது. படிக்கிறது எப்படி படிப்பாங்கன்னா, ஒருத்தர் சொன்னாங்க, லாஸ்ட் மந்த் சொன்னாங்க, சார் விடிகாலம் 2 3 வரைக்கும் படிப்பாங்க சார் என் பொண்ணு, படிச்சுட்டு 3 மணிக்கு மேலே தூங்கிடுமா. அப்படியே உள்டாவா தப்பு. அப்போது நைட்டை சீக்கிரம் படுத்து, நைட்டை சீக்கிரம் நல்லா தூங்கி, நல்லா பிரிஸ்காக இருந்து, காலையில் சீக்கிரம் எழுந்து படித்தா அந்த 1/2 hour 1 hour படிக்கிறது நீங்கள் மற்ற நைட் டைமில் 6 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஈக்குவல்.
நைட்டில் படுத்துன்னா லேட்டாக படுத்த உடம்பு கெடுதல். இது நல்ல ஆரோக்கியம். நீங்கள் படித்த படிப்பு அப்படியே மனசில் நிற்கும், எத்தனை வருஷம் மனசில் நிற்கும். எக்ஸாம் நேரத்தில் எழுதும்போது ஞாபகம் ஆட்டோமேட்டிக்காக வரும். விடிகால செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னமும் கூட ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம தமிழ் கல்ச்சரில், தமிழ் ட்ரெடிஷனில் சூரிய உதயம் ஆன பிறகு பண்ணுவாங்க. பிஃபோர் 9 o'clock ஆர் பிஃபோர் 10:30 பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 6 to 7:30, 7:30 to 9, 9 to 10. அந்த முகூர்த்தம் 3 டைமுக்குள்ளே முடிச்சுடுவாங்க. பட் இன்னைக்கும் ஆந்திரா தெலுங்கானா பீரியடில் அங்கே அந்த ஏரியாவிலலாம் என்ன பண்ணுவாங்க, பிரம்மமுகூர்த்தம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 3 to 6 தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆந்திரா பீப்புள் இன்னும் அட்வான்ஸாக போயிட்டு அவங்க வந்து பிரம்மமுகூர்த்தம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. விடிகாலம் 4 மணிக்கு கல்யாணம் நடக்கும், விடிகாலம் 5 மணிக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும், நல்லா இருக்கும், அமோகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், தப்புகள் வராது. ஏன்னா பிரம்மன் வந்து கொடுத்துருக்குற அந்த ஃபேவரிங் டைம் அது, பிரம்மன் கொடுத்துருக்க ஃபேவரிங் டைம் அது. தப்பே பண்ண கூட சரியாயிடும், தப்பு பண்ண விடாது, தப்பு பண்ணாத மாதிரி அந்த மைண்டை உட்காரச்சு சரி பண்ணி விட்டோம். அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுற கல்ச்சர் வந்து இன்னைக்கும் இப்போ கூட தெலுங்கானா ஆந்திரா பீப்புள் கிட்ட இருக்கு. பெரும்பாலும் அவங்க முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரௌண்டு 3 to 6, 4 மணி, 3:30 மணி, 4, 4:30 அப்படி இருக்கும். பிஃபோர் 5 முடிச்சிடுவாங்க. காரணம் இருக்கு. ஸோ அந்த அறிவிலியாய் அப்படின்னு நம்ம அறிவிலியாய் இருந்து சொல்றேன்ல, அறிவு ஆட்டோமேட்டிக்காக வளரும், அறிவு வளரும். அறிவுன்றதை விட இன்னும் ஹையஸ்ட் சொல்லிட்டு ஞானம் வளரும். அறிவும் வளரும், ஞானம் வளரும். ஞானத்துக்கு கீழே தான் அறிவு, அறிவுக்கு மேலே தான் ஞானம். ஸோ அறிவும் வளரும், ஞானம் வளரும். நீங்கள் பிரம்மகுரு டைமில் எழுந்து முடிச்சிருந்தீங்கன்னா, ஸோ அப்போது காலையில் விடிகாலம் எழுந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அறிவு வளரும். நீங்கள் அறிவிலியாக இருக்க மாட்டீங்க. அப்போ அறிவில் இருக்கிறனால தானே நீங்கள் அவருக்கு வந்து அருள் புரியணும்னு சொல்லி கேட்கிறாரு. நாமளே அறிவியல் இருக்கும்போது கடவுளுடைய அருள் நமக்கு தேவையில்லை இல்லையா? அப்போ கடவுளுடைய அருள் நம்ம காலில் எழுதுவதன் மூலமாக கிடைக்கிறது. அன்னமிட்டு பிறர் பசி போக்குவோர் உனையை எதிர்ப்பினும் அவர் குடம் காக்கணும் குமரா. அன்னமிட்டு பிறர் பசி போக்குறவங்க அவர் ஏன் எதிர்க்கிறாங்க? ஏன் வாய்ப்பே இல்லையே. அன்னமிட்டு பிறர் பசியை போக்கணும் போது ஒரு ஆத்மா துடிக்குது, கஷ்டப்படுது. அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அந்த ஆத்மாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அந்த ஆத்மா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்போக்கம் இருக்கிற ஒரு ஆத்மா கடவுளை போய் எதிர்க்க மாட்டாரே. கடவுள் நம்பிக்கை இல்லாத யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். ஒரு உயிர் வந்து, நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் உங்களை தேடி வர மாதிரி இருங்க, நீங்க கடவுளை தேடி போகாதீங்க சொல்லு. கடவுள் உங்களை தேடி வர்ற மாதிரி இருங்க, நீங்க கடவுளை தேடி போகாதீங்க. அடிக்கடி சொல்ற கோட் அது. அப்போ ஒரு பசிக்கிறவருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுங்க, அது மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய தர்மம். அப்போ மிகப்பெரிய தர்மத்தை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து கடவுளை போய் எப்படி எதிர்ப்பாங்க? இருக்கவே மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. தப்பு, கான்செப்டே தப்பு. அவர் குலம் காக்கணும் ஐயா, அது எப்படி பண்றதுனா அக்கிரமம், குலத்தை காக்கணும் நியாயமா? கொஞ்சமா நியாயமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பண்றதுலாம் தப்பு, அயோக்கியத்தனம். அப்புறம் வந்து என் குலத்தை காக்கணும்னா எப்படி? தப்பு. நம்ம குலத்தெல்லாம் காக்கிறதுக்கு அவர்கள் கேட்க, நம்ம கரெக்டாக இருந்தாலே அவர் காப்பாற்றிடுவார். கடவுள் டிமாண்ட்லாம் வைக்கணும், நம்ம தெரியாதனமா கேட்கணும் கடவுள்கிட்ட. நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும். அது இன்னும் அந்த கிறிஸ்டல் ஹீலிங்கை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் அப்போ நான் சொல்லுவேன். அது பின்னாடி சப்ஜெக்ட். அது அந்த டைம் வரும்போது நான் சொல்லுவேன். கடவுள்கிட்ட வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு இது கொடு, எனக்கு இது கொடு கேட்கறது. நீங்கள் 2 வேலை செஞ்சால் போதும். உங்கள் பேட் கர்மா கழிச்சு குட் கர்மா சேர்த்துனா போதும். நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம். உங்களுக்கு எப்போ எது வேணுமோ கரெக்டாக கொடுப்பாரு. உண்மை. நம்ம தெரியாமல் கேட்குறோம், கிறிஸ்டலில் கேட்குறோம், கோயிலில் கேட்குறோம், இதை கொடுங்க கேட்குறோம், அதை கொடுங்க கேட்குறோம், கிறிஸ்டல் டிமாண்ட் வைக்கிறோம் கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம், கொடுன்னு கேட்குறோம். நீங்கள் 2 விஷயம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணினா போதும். ஒரு விஷயம் குட் கர்மாவை கிரியேட் பண்ணணும், இன்னொன்று பேட் கர்மாவை குறைக்கணும். பேட் கர்மாவை குறைக்கணும், குட் கர்மா கிரியேட் பண்ணணும். இதுக்கான விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்கவே வேணாம், ப்ரே பண்ணவே வேணாம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சாதாரண மக்களுக்கு, கர்மா ஹீலிங் பீப்புளுக்கு அது கிடையாது. கேட்காமலே கொடுக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும். கர்மா ஹீலிங் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினா 18 இறை கட்டிங் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணி பாருங்க. கேட்காதே கிடைக்கும், தட்டாமையே கிடைக்கும். கதவு தட்டணுன்ற அவசியம் இல்லை, அது சாதாரண மக்களுக்கு. கேட்கணும்னு அவசியம் இல்லை, அது சாதாரண மக்களுக்கு. நீங்கள் சாதாரண மக்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். கர்மா ஹீலிங்க ஃபாலோ பண்ணி அந்த 18 இறை கட்டிங் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அவங்களுக்கு கேட்க தேவையில்லை. எந்த நேரத்தில் எது எப்போ எப்படி வரணுமோ கரெக்டாக வந்து கொடுக்கும், கரெக்டாக வந்து கரெக்டாக நிறுத்துக்கும். அதுதான் அவருடைய வேலை.
அன்னமிட்டு பிறர் பசி போக்குவோர் உன்னையே எதிர்ப்பினும் அவர் குலம் காக்கணும் ஐயா. குலத்தெல்லாம் அவர் காத்துக்குவார். நம்ம கேட்க என் குலத்தை காக்கணும் டிமாண்டே வைக்க வேண்டாம், அதெல்லாம் அவர் செய்வார். அதை புரிந்து கொள்ளவில்லை. கேட்கணும் கேட்கணும் கேட்கணும், கேட்கவே வேண்டாம். நீங்கள் செய்வதில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான். பேட் கர்மா நியூட்ரைஸ் பண்ணணும், குட் கர்மா கிரியேட். இது ரெண்டு மட்டும் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கவே இல்லை பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். நிறைய உதாரணங்கள் இருக்கு, சொல்லுவோம். நீயே முதலும் நீயே முடிவும், உன் அடியும் முடியும் முழுதாய் அடையவும் நீயே உதவிடணும் பரமா. உன் அடியும் முடியும் முழுதாய் அடையும் எப்போ அடையணும்? பகலெல்லாம் தூங்கிட்டு தான் அடைய முடியாது சார். பகலெல்லாம் தூங்கி தான் மைண்ட் அந்த பக்கம் போகாது. எவனை ஏமாற்றலாம், எவனை ஏய்க்கலாம், எந்த சினிமாவுக்கு போகலாம், எந்த போனோகிராஃபி படத்தை பார்க்கலாம், இது போகலாமா அது போகலாமா பப்புக்கு போகலாமா, இப்படி தான் தோணும். பகலில் தூங்கிட்டு இருந்தால் இப்படி தான் தோணும். பகலில் தூங்குறதுக்கு குணம் வந்து மாறிடும். பகலில் தூங்குறவங்களுக்கு குணம் மாறிடும். ஏன் மாறிடும்னா, வாத பித்த கபம் இந்த மூணும் தான் வந்து ஒரு மனிதனுடைய நோய்களை மட்டுமில்லை, வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். வாத பித்த கபம் பஞ்சபூதங்கள். வாத பித்த கபம் தான் நீங்கள் ஃபைனான்சியலாக சஃபர் ஆகிருக்கீங்கன்னா கூட அதுக்கு வாத பித்த கபம் காரணமாக இருக்கு. அன்னைக்கு போன வாரம் ஒரு கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷங்களுக்கும் துக்கங்களுக்கும் பஞ்சபூதங்களுடைய மாறுபாடு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கேயும் நம்முடைய வாழ்க்கையின் சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் வாத பித்த கபத்தினுடைய மாறுபாடுகளும் காரணமாக இருக்கின்றன. இது இன்னொரு டைமென்ஷனில் பார்க்குறோம், இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்குறோம். அங்கேருந்து பார்க்குறோம், இங்கேருந்து பார்க்குறோம், டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து பார்க்குறோம். இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாத பித்த கபம் மாறும்பொழுது நோய்கள் உருவாகின்றன எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? மற்றவங்களுக்கு தெரியாது, சித்த ஆயுர்வேத டாக்டர்ஸ்க்கு தெரியும். சித்த ஆயுர்வேத டாக்டர்ஸ் தெரியும். ஒரு மனிதனுடைய நோய்கள் வந்து வாதத்தினாலும் பித்தத்தினாலும் கபத்தினாலும் அதனுடைய முறை மாறுபாடுகள்னாலும் உண்டாகின்றன. இந்த வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கும் சரி, துக்கங்களுக்கும் சரி, துயரங்களுக்கும் சரி, துன்பங்களுக்கும் சரி, இந்த வாத பித்த கபத்தினுடைய மாறுபாடுகள் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பற்றி விளக்கம் நம்ம பின்னாடி சொல்லுவோம். சரியா? அப்போ நீங்கள் பகலில் தூங்குனீங்க, காலைல எழுடன்னா வாத பித்த கபங்கள் மாறும், பர்சன்டேஜ் மாறும். மாற நோய்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் மற்ற பிரச்சனைகள் வரும். ஸோ விடிகாலம் எழுறதுன்றது அவ்வளோ அருமையான மருந்து, அவ்வளோ அருமையான பரிகாரம். அப்போது அந்த உன் அடியும் முடியும் முழுதை அடையும் நீயே உதவிடணும் பரமா அப்படின்னு நம்ம உதவெல்லாம் கேட்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும். நான் போய் உதவி கேட்டு அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நடக்கும். நீங்கள் போய் அவர்கிட்ட போய் திருப்பூர் முருகன்கிட்ட போய் முருகா எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நீயே உதவிடணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறத விட கேட்காமே நடக்கும் சார். கடவுள்கிட்ட கேட்க தேவையில்லை, நீங்கள் இதை கரெக்டாக பண்ணாலே போதும். காலைல ஏறிங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. உன் அடியும் முடியும் முழுதை அடையிறதுக்கு என்ன பண்ணணுன்றோ இங்கே விடிகாலம் எழுந்தாலே தானாக தோணும். அடியும் முடியும் முழுதாடிக்கு என்ன பண்ண தோணும். யாருக்கு நோ நீட் டு கோ எனிவேர், நோ நீட் டு கான்டாக்ட் எனி காட், நோ நீட் டு கான்டாக்ட் எனி குரு, நோ நீட் டு கான்டாக்ட் எனி சித்தர், நோ நீட் டு கான்டாக்ட் எனி ஸ்பிரிச்சுவல் பர்சன். தானா வரும் சார், சுயம்பு, நாமளே சுயம்பா வரும். அதுதான் நான் சொல்றேன். கடவுள் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கிறேன், நாமளே கடவுள் தான், கடவுளுடைய பாட்டு தான். இழிந்த நிலையிலுடைய கடவுள், இழிந்த நிலையில் உள்ள ஒரு கடவுள். The man who is in God in reigns, the man who is God in reigns. இங்கிலீஷில் சொல்லலாம், the man who is God in reigns. இழிந்த நிலையில் இருக்கின்ற கடவுளுடைய ஒரு பகுதி தான் நாம. சரியா? அப்போ நம்ம அடையணும்னா நாம இதை பர்ஃபெக்ட் பண்ணாலே போதும். முதல் சொல்லி பிள்ளையார் சொல்லி காலையில் விடிகாலம் ஏழணும். இதுதான் நிறைய நடக்குது. காலையில் விடிகாலம் ஏழுறதை பற்றி சும்மா சொன்னா கூட ஒரு 1000 பெனிஃபிட் சொல்லலாம். ரிசர்வ் பண்ணி சொல்லுவேன். சும்மா அப்படி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னா 1 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஓட்டலாம் இல்லையா? 3,000 3 இயர்ஸ் பக்கம் வரும் இல்லையா? 1000 உங்களுக்கு 1000 நோட் சொல்லணும் அன்னிலேருந்து ஆரம்பித்தா 3 வருஷம் கழிச்சு முடிக்கலாம். 26, 27, 28 முடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்று சொன்னால் கூட 2028 வரைக்கும் முடிக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். காலையில் எடுத்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சும்மா இல்லை, தமாஷ் இல்லை, ஏதோ பேசுகிறோன்றது கிடையாது. 1000 சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒன்று சொன்னா கூட 3 வருஷத்துக்கு ஓட்டலாம், 28 வரைக்கும் ஓட்டலாம். இல்லை அதை பற்றி 1.5 மணி நேரம் கிளாஸ் நடத்தினா கூட நடத்தலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நிறைய பேர் பிரச்சனை இருக்கிறாங்க, இல்லை வெளியே வரணும்னு பார்க்குறாங்க. சரியா? அதனால நம்ம அதுக்கு வழி சொல்லுவோம். உன் அடியும் முடியும் முழுதை அடையும் நீயே உதவிடணும் பரமா. அரவா அமரா கந்தா குமரா, அரவா அமரா கந்தா குமரா, உண்டு உறங்கி பெண் சுகம் கழித்து வேறொன்றும் நீங்கில்லை பரமே. உண்டு உறங்கி பெண் சுகம் கழித்து வேறொன்றும் இங்கிடை பரமே.
பிற நலம் பேரும் நல்லோர் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் அறமே, அது ஓகே. பிழை செய்யும் என்னை அடித்து திருத்தும் உரிமை கொண்டது உன் பன்னிரு கரமே, மேட்ரிங் வருது. பிழை செய்யின் என்னை அடித்து திருத்தும் உரிமை கொண்டது உன் பன்னிரு மரமே. சார் டைம் பார்க்குற மணி 7 ஆச்சு சார்ன்றாரு, சொல்றாரு. இதை முடிச்சிடுவோம். பிழை செய்யின் என்னை அடித்து திருத்தும் உரிமை கொண்டது மனமே. ஏன் பிழை செய்யணும் அப்புறம் பிழையை அடிக்கணும்? பிழை ஏன் செய்யணும் அப்புறம் ஏன் முருகர் வந்து அடிக்கணும்? தேவையில்லை இல்லையா? பிழையை செய்ய வேண்டாம், அதை நம்ம அடிக்கவும் வாங்கடாம். அப்போது நீங்கள் அந்த காலையில் எழுந்து பாருங்கள், இந்த பிழை செய்யக்கூடிய மனசு மாறிடும் சார். நீங்கள் தப்பு செய்யணும் அப்படின்றது மாறிடும். நீங்கள் காலையில் 7 மணிக்கு எழுந்து பாருங்கள், அந்த ஏழை பிழை செய்யும் என்னை அடித்திருத்து உரிமை கொண்டது உன் பன்னீர் கரத்துக்கு உரிமை இருக்குது. அது ரைட்டு, பன்னீர் கரத்துக்கு உரிமை இருக்குது, அடிக்கிறாரு, ஓகே. அது ஏன் அடி வாங்கணும்னு கேட்குறேன் நான். அது ஏன் அடி வாங்கணும்? அப்புறம் ஏன் ஒரு வந்து முருகர் வந்து அடிக்கணும்? டப்பு டப்பு டப்புன்னு 12 கையில் அடி வாங்கினா தாங்குமா சார்? ஒரு கையில் அடி வாங்கினதே ஐயோ அம்மான்றோம். 12 கையில் அடி விட்டா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஒரு கையில் அடித்தாலே அடி, 12 கையில் அடித்தா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. 12 கையில் அடி தாங்குமா சார்? நான் தாங்க முடியுமா சார் நம்மளால? 12 கையில் அடித்தா என்ன ஆகுது? நம்ம என்ன ஆகுது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸ்கூல் டேஸில் பசங்க அடி வாங்குவாங்க, நான் வாங்க மாட்டேன், மற்ற பசங்க வாங்குவாங்க. தப்பு பண்ணால் அடி வாங்க, ஒரு ரெட்டுக்கே ஐயோ அம்மானு கத்துவாங்க. அப்போனா டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை அடிக்கிற காலம், கேஸ் கொடுக்குற காலமோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற காலமோ, ஆசிரியருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குற காலமெல்லாம் இல்லை. நான் தான் படித்த பீரியடு வாத்தியாருங்க அடிப்பாங்க, அடி வாங்குவாங்க. ஒரு கைக்கு அம்மாவும் தாழ முடியாது, ஸ்கேலில் வந்து அடிப்பார் தமிழ் வாத்தியார், முட்டியில் அடிப்பார், கை வேகும் முட்டி மேலே அடிப்பார். பாவம் வாங்குவாங்க, பாவமாக இருக்கும், துடிப்பாங்க, அடிப்பாங்க, பின்னுவாங்க. ஒரு பையன் வந்து கிராப் வச்சுட்டு வந்துட்டான், இப்பி வச்சுட்டு வந்துட்டான்னு பிடிச்சி 9th படிக்கும்போது மேத்ஸ் வச்சு அடிக்கணும், வடாசு வடாசு வரணும். எத்தனை தடவை சொல்லிக்கணும் இதே ஸ்டைலாக விட்டு வர. அவர் இப்போ போலீஸு, ஒசூரில் போலீஸாக இருக்காரு, அடி வாங்கினவர் இன்னைக்கு போலீஸாக இருக்கிறாரு. எஸ். அப்போது 12 கையில் ஏன் அடி வாங்கணும்? அடி வாங்க தேவையில்லை சார். நம்ம காலையில் எழுந்தோம்னா நம்மளே டியூனப் ஆகிடுவோம், நம்மளே நல்லா டெவலப் ஆகி அப்படியே டியூனப் ஆகிடுவோம். நம்ம டியூனப் ஆக என்ன பிழையே செய்ய மாட்டோம், பிழையே செய்ய மாட்டோம். அப்படி ஏன் செய்யணும் அப்புறம் அடி வாங்கணும்? தேவையே இல்லை, நாட் நெசரி, அப்சல்யூட் நாட் நெசரி. உன்னை போல் வேறு தெய்வம் ஏதும் இல்லை இல்லை, அது ரைட், ஓகே. என் தவம் செய்து தமிழ் மண்ணில் பிறந்தேன், வியக்குது என் மனமே. உண்மையிலே தமிழ் மண்ணில் பிறகு நம்ம உண்மையிலே தவம் செஞ்சுதான் இருக்கணும். அது தமிழ் மக்கள் சரியாக புரிஞ்சிக்கல. நான் நிறைய வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன். உண்மையிலே என்னுடைய ஆதங்கம் அதுதான். கடவுளை அடைவதற்கு நீங்கள் எப்படி பனல் சொல்லியிருக்கேன், பனல் மேலே இருந்து அப்படியே ஆயிலோ பாலோ மில்க்கோ ஏதோ ஒரு லிக்விட் சொல்லணும், கீழே அந்த பனல் அந்த எண்டில் தான் வந்து நம்ம அந்த எண்டு இருக்கிற தமிழர்கள். நாங்கள் அடுத்த ப்ரொமோஷன் மோட்சத்துக்கு போகிறதுக்கு, வீடுபாடு போகிறதுக்கு, இளைஞர் அடையிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு முன்னாடி யார் ஃபஸ்ட்டு ரோடு இருக்காங்கன்னா நம்ம தான், தமிழ்நாட்டு பீப்புள் தான், உண்மையிலேயே தமிழ்நாட்டு பீப்புள் தான். ஆனால் அந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்கு வந்து அதை யாரும் அதை பலனை முழுமையாக அனுபவித்து கொள்ளவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ வரோம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, சரி நான் ஒதுங்கிக்கிறேன் நீ போப்பா, நான் ஒதுங்கிக்கிறேன் நீ போப்பா. நாம் அங்கே இருக்கிறமே நாங்கள் போவோம்னு தோணலை, நாம் ஒதுங்கிக்கிறேன் நீ போப்பான்னு விட்டுருக்கோம். தமிழர்களாய் பிறந்து தமிழ் மனித பிறந்ததுக்கான ஒரு புண்ணியத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்றது என்னுடைய ஆதங்கமும் கூட. உண்மைதான் அது. என் தவம் செய்து தமிழ் மனித பிறந்தேன், வியக்குது என் மனமே, கரெக்ட், உண்மைதான். ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்கணும், காப்பாற்றிக்கணும். ஓகே. ஓகே. இவர் சகோதரர் திருப்போரூர் கந்தசாமி அவர்கள் சொன்னதுக்கு இன்னைக்கு ஆப்போசிட் அந்த கிளாஸே இன்னைக்கு ஃபுல்லாக இதுவாகி போயிடுச்சு. அது என்னென்னா, ஒரு தவறான முன்னுதாரணம் சொல்லிட்டாரு. நம்ம உயிரை விட்டு சொல்லி கொடுக்குறோம், நைட்டில் சீக்கிரம் போடுங்க, காலைல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்கப்போனுக்கு பல நாள் வேலை சொல்லி நாம் சொல்கிறோம். இவர் வந்தால் ஒரே ஒரு குண்டை போட்டார், அதெல்லாம் தேவையே இல்லை, நாட் நெசரி. எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் எல்லாம் அந்த மாதிரி போட்டார். என்னடா அது இப்படி குண்டை போட்டாருன்ட்டு அதை வந்து சரி கட்டுறதுக்காக இன்றைக்கி 1.5 மணி நேரம் செலவாகி போச்சு. சார் திரும்பி டைம் பார்த்துங்கிறார், 7 ஆச்சு சார், 7:05 ஆச்சு சார், 7:10 ஆச்சு சார். சரி, இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி முடிச்சிடுவோன்றதுக்காக தான் முடித்தேன். தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்காக தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிக்கணும். அது ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம கொடுத்தோம். தப்பான கருத்து, தப்பாக சொல்லிட்டாரு, இதனுடைய பாதிப்புகள் நிறைய பேரை பாதிக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி மற்ற சப்ஜெக்டை கூட கொஞ்சம் பெண்டிங் போட்டு இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம். ஆனால் தயவு செய்து டாக்டர் இளங்கோ சொல்கிற பேச்சு கேளுங்க. திருப்பூர் சகோதரர் இது சார், திருப்பூர் கந்தசாமி சகோதரர் தவறாக சொல்லிட்டாரு. அதை தவறாக சொன்னதுக்கான விளக்கம் கொடுத்து அதை சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். எது சரின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன், எது தவறுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திருப்பூரூர் கந்தசாமி ஐயா சொன்னது கரெக்டா, டாக்டர் இளங்கோ சொன்னது கரெக்டான்னு யோசனை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு சரியாக படுதுன்னு பாருங்கள், எது சரியாக படுதோ அதை எடுத்துக்கோங்க.
நான் இப்பயும் வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. இப்போ கூட நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. டாக்டர் இளங்கோ ஒரு கருத்தை முன் வைக்கிறார், சொல்கிறார். திருப்பூர் கந்தசாமியே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு வரிக்கும் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு வரிக்கும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். என்றைக்குமே இது வரைக்கும் 7:10 ஆனது கிடையாது. மேக்ஸிமம் அப்படி எப்படியே லேட்னா கூட 7 மணியோட முடிச்சிடுவேன். இன்னைக்கு சார் சிக்னல் கொடுத்தா கூட அப்படி 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். சகோதரர் கந்தசாமி அவர்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணேன், நான் உங்களை தவறாக சொன்னேன் அப்படின்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு தெளிவல் ஒரு ஒரு தெளிவு கொடுத்துருக்கேன், ஒரு புரிதல் கொடுத்துருக்கேன். நீங்களும் தவறாக சில விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தெரியுது. இதுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கேன். இந்த தெளிவு சரியான்னு பாருங்க, இது சரியா அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்னது சரின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தப்புன்னு தெரிஞ்சால் உங்கள் லைனில் நீங்கள் போங்க, சரின்னு தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்குமே நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்லி இது ஒரு 2 பிரிவு கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கரெக்டாக விளக்கமும் கொடுத்துருக்கோம். எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னைக்கு எந்த கட்சி? காலைல விடிகாலம் ஏழணுன்ற கட்சி. பிரம்மமுகூர்த்தம் ஏழணும். பிரம்மமுகூர்த்தம் எழுந்து பாருங்க, லைஃபே மாறும். பிரம்மன் எழுதியிருந்து மாறும். எல்லாத்துலேயும் சந்தோஷம் மாறும், செல்வ வளம் கிடைக்கும், அன்பான உறவுகள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம்னா 3 ஆரோக்கியம்: உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம். எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு போகும். காலையில் தயவு செஞ்சு எடுங்க அப்படின்ற அந்த அறிவுரையோட இன்னைக்கு இந்த வகுப்பை நாம் முடிப்போம். தாமதத்திற்கு மன்னிக்கணும். நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி.